வாழ்க வளமுடன். இணைப்பில் அணைந்துள்ள அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எனது அன்புக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அவர்களுக்கும் ஏனைய அறங்காவலர்களுக்கும் மற்றும் இந்த இணைப்பை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற ஐடி அன்பர்களுக்கும் இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மனவளக்கலை அன்பர்களுக்கும் ஏனைய நண்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு இணைவோம். ஐயா, ஒரு 10 நிமிடம் ஒரு சிந்தனை கொடுக்க முடியுங்களா ஐயா? வாழ்க வளமுடன். சரி, இதை கொடுக்குறேம்மா, சிந்தனை தரோம் நாங்க. நல்லதுங்க. சரி, நான் சொல்றேன். Go ahead. நானு இன்னைக்கு ஒரு சின்ன தலைப்பு, என்ன தலைப்புன்னு ஒண்ணு சொன்னா அது டக்குன்னு மனசுல ஞாபகம் இருக்குங்கிறதுனால அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். இதுதான் தலைப்பு. என்னன்னா, ஒரு நவம்பர்லயோ டிசம்பர்லயோ ஒரு பொண்ணு என்ன கேட்டது. எல்லாரும் அது ஆக்சுவலா டைரக்டா அப்படி கேட்கல, என்ன சூக்ஷ்ம சரீரியா இருந்து சுவாமிஜி அவர்களே நடத்தட்டும்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டது. ரொம்ப பாலிஷா கேட்டது. நான் நினைச்சேன்னு, நான் அப்படி சொல்றது இல்ல. அப்புறம் என்ன கவனிக்க ஆரம்பிச்சேன், ஏன் அப்படி சொல்றது இல்ல, நாம பார்க்கணும் அப்படின்னு. இதை இன்னைக்கு நீ கூட முதல்ல அப்படி சொல்லி தானேமா ஆரம்பிச்ச. அதனால ஆமாங்கம்மா, வாழ்க வளமுடன். எல்லாருமே சொல்றோம். நான் என்னோடது என்ன ஐடியான்னா, இப்போ வீரப்பன் ஐயா தான் மெசேஜ் எல்லாம் கொடுப்பாரு இவருக்கு, இந்த அன்னைக்கு கேள்வி பதில் வச்சுக்கலாமான்னு. இவர் எனக்கு மெசேஜ் பண்ணின உடனே பார்த்த உடனே என்ன பண்ணுவேன், டக்குன்னு சிவகளம் உடனே சுவாமிஜி நினைச்சிட்டு அப்பவே உள்ள கூப்பிட்டுருக்குவேன். ஞாபகம் வரும்போதெல்லாம் அப்படி உள்ள கூப்பிட்டுக்குவேன். உள்ள இருக்க மாதிரி அப்படி நினைச்சுக்குவேன். அப்புறமா இந்த அன்னைக்கு கேள்வி பதில் அன்னைக்கு காலையில தியானம் பண்ணி முடிக்கும் போதும் ஒரு வாட்டி. இப்போ தியானம் நீங்கள்லாம் ஆரம்பிச்சு நாமளும் எல்லாம் உங்களோட தியானம் பண்ணிட்டு தானே தொடங்குறோம். இனி ஒரு வாட்டி நான் தனியா சொல்லலைன்னா என்ன அப்படின்னு நான் என் மைண்டு அப்படி நினைக்கிறதுனால நான் அப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்கலங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஆனா இது இப்படி சொல்றதுல ஒரு நன்மை இருக்கு கண்டிப்பா. முதல்லயே நினைக்கணும். எப்படின்னா, ஒரு முந்தியும் சொல்லியிருக்கேன், ஒரு கல்யாண பத்திரிகை வந்துச்சு வீட்டுக்குன்னா அதை பார்த்த உடனே போகணும் அப்படின்னு நினைச்சாதான் போக முடியும். கல்யாணமா பார்க்கலாம் அப்படின்னு போட்டா அப்புறம் லாஸ்ட் மினிட்ல போலான்னு நினைச்சா கூட போக முடியாம ஒரு சூழ்நிலை வந்துடும். ஆனா பார்த்த உடனே நீங்க "ஆ, கண்டிப்பா போகணுங்கிறீங்க இல்லைங்களா?" இந்த ஃபீலிங், ஆட்டிடியூட், எத் பாவம் தத் பவதி, அந்த பாவனை தான் உங்களுக்கு அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். இப்போ கேள்வி பதிலுக்கு இப்போதைக்கு அப்போதே சொல்லி வைத்தேன். அதனால அதெல்லாம் அப்படி செய்யறது கான்சியஸ்னஸ எந்த நிகழ்ச்சியினாலும் அந்த அன்னைக்கு அவேர்னஸோட ஸ்டார்ட் பண்ணணும்னு முதல்லயே சங்கல்பம் பண்ணிக்கிறது. அதனால அதெல்லாம் கண்டிப்பா ஒர்க் ஆகும். அப்படி எல்லாம் பண்ணதான் வேணும். அப்படி பண்றவங்களால தான் அவேர்னஸோட மெயின்டைன் பண்ண முடியும். அவேர்னஸ் மெயின்டைன் பண்ணி விழிப்பு நிலையில இருக்கிறவங்களால தான் அதை அப்படி பண்ணிக்கவும் முடியும். அதனால கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. உலகாயுத நிகழ்ச்சியாவே இருக்கட்டும், அப்படி நினைச்சு சுவாமி கடவுளை நினைச்சா கான்சியஸ்னஸ் சொன்னா கூட போதும்பா. இந்த கடவுள்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் நிறைய பேருக்கு உருவ கடவுள் ஞாபகத்துக்கு வருது. அறிவே தெய்வம் அறிவே சிவம்னு சொல்லியாச்சு சுவாமிஜி, நமக்கு தெரிஞ்சாச்சு கான்சியஸ்னஸ் இஸ் காட் அப்படின்னு. அதனால அந்த கான்சியஸ்னஸ்ல கான்சியஸா ஒரு சங்கல்பம் போட்டு நீங்க வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்ப எப்படி ஒரு ரிமைண்டர்னு உங்க மொபைல்ல லேப்டாப்ல போட்டு வச்சா டக்குன்னு உங்களை ரிமைண்ட் பண்ணது இல்லைங்களா? அந்த மாதிரி அது ரிமைண்டராக ஞாபகப்படுத்தும், உங்களை எப்பவும் விழிப்போடு இருக்க செய்யறதுக்கு. இப்படி இழுத்து வச்சுட்டு அங்கேயும் ஒரு பின்ன வச்சு வச்சா அப்படியே இருக்கும்ல, அது மாதிரி காலம்ங்கிறது தட் இஸ் ஒன்லி பிரசன்ட். இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பொறுப்போட அவேர்னஸோட நான் செய்யணும் அப்படின்னு செட் பண்றோம் இல்லையா? அப்போ த்ரூ அவுட் அவேர்னஸோட இருக்க முடியும். அப்படி இருக்கிறது தான் நல்லது. இதுதான் கான்சியஸ் லிவிங். இதுதான் நம்ம மனம் விடுபட்டதுக்கு அழகு. மன இயக்கத்துக்குள்ள சிக்கின்னு இருந்தா தான் இதெல்லாம் மறந்துடும். அதனால மனசு விடுபடணும். தியானம் ரெகுலரா பண்ணி ஐயா சொன்ன மாதிரி, சுவாமிஜி சொன்ன மாதிரி எல்லாம் எண்ண மறைதல், ஆசை சீர்மித்தல், சினந்தறுத்தல், கவலை ஒழித்தல் எல்லாத்தையும் பண்ணிட்டு வாழ்த்திட்டு எந்த சந்தர்ப்பத்திலையும் ரெகுலரா மனம் விரிஞ்சு விரிஞ்சு இருந்தா கண்டிப்பா ஒரு நாளைக்கு வரும். எவ்வளவு கர்மா இருந்தா கூட தாண்டி போலாம். அதுக்குதான் ஆக்னை சக்கரத்துல முதல்ல பண்ண சொல்றாருங்க. ஆக்னை சக்கரத்துல பண்றப்போ ஃப்ரண்டல் ஆஃப் த பிரெயின் கெட்ஸ் ஆக்டிவேட்டட். அப்போ கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் இருக்கும். ஒன்று கான்ஸ்டன்ட் அவேர்னஸ்னா அயரா விழிப்பு நிலை நம்ம
ஆக்னை சக்கரத்துல பிட்யூட்டரி கிளாண்ட்ல பண்றப்போ அயரா விழிப்பு நிலை இருக்கும். இந்த அயரா விழிப்பு நிலை கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் இருக்கிறப்ப தப்பு பண்ண மாட்டோம். திரிகால ஞானியா இருக்க முடியும். அது பண்ற இந்த அது ஆக்னை சக்கரத்துல பண்றப்போ நமக்கு வந்து மெலட்டோனின்கிற ஒரு ஹாப்பி கெமிக்கல் ஹையா சுரக்குது. அதனால என்ன ஆகும்னா, சாரி, செரட்டோனின். செரட்டோனின் அதிகமா சுரக்குது. செரட்டோனின் அதிகமா சுரக்கிறதுனால நமக்கு வந்து கண்டென்ட்மெண்ட் இருக்கும் வாழ்க்கையில. எதுலயும் திருப்தி இருக்கும். திருப்தி இருக்கிறப்ப எப்பவுமே எதை பத்தியும் ஆசைப்பட மாட்டோம். ஆசைப்படாதப்போ கோபம் இல்லை. கோபம் இல்லாதப்போ நமக்கு வந்து கவலை இல்லை. ஸோ எல்லாமே மாறிடும். காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியங்கிறது வந்து நம்ம கண்டிப்பா அதுல இருந்து தாண்டி வெளியே வந்துடலாம். அதனால அயரா விழிப்பு நிலை இருக்கணும்னா இதுக்கு வந்து நம்ம தியானம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதான் ஆக்னை, அப்புறம் துரியம் டு பியூரிஃபை ஆல் இம்பியூரிட்டிஸ், அதுக்கப்புறம் துரியாதீதம் டு கோ அண்ட் மேரேஜ் வித் டோட்டல் கான்சியஸ்னஸ். இதுக்காக தான் அழகா சாமிஜி படி நமக்கு போட்டு படி போட்டு கொடுத்துருக்காரு. கொடுத்துருக்காரு. பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் கிடைக்கும். there is nothing impossible. நடுவுல நடுவுல everything is possible. எடறினா அதை பெருசா சீரியஸா எடுத்துக்க எடுத்துக்க வேண்டியது இல்ல. அவ்வளவுதான். கண் இவ்வளவு நல்லா தெரியுது, இத்தனை வருஷமா நடக்கிறோம், இருந்தாலும் கால் தடுக்கிறது இல்லையா, இடறது இல்லையா, அது மாதிரி மனசு இடறுதுன்னு நினைச்சுக்கணும். உணர்ச்சி வய விஷயத்துல நிறைய பேர் நினைச்சுக்கிறது என்னன்னா, சிஷோ உணர்ச்சி வசப்பட்டுட்டேனே, சிஷோ கவலைப்பட்டுட்டேனே, அப்படி இப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நினைக்க கூடாது. உணர்ச்சி வரணும். எதுக்கு வராதுன்னா இந்த பிளாஸ்டிக் அதுக்கு எதுக்கு ஜட பொருளை தான் சிந்தனை வராது. ஜடப்பொருள். அதனால நமக்கு வர்றது இயல்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். இது வந்து இடர்றது அல்ல. ஆனாலும் டக்குன்னு அந்த இது ஹியூமன் பிஹேவியர். உணர்ச்சி அறிவு வெல்வது உயர்வும்பார், உணர்ச்சி வெல்வது இயல்பு, அறிவு வெல்வது உயர்வும்பார். அந்த மாதிரி அது இயல்புன்னு எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். ஆனா எதுக்குமே கொஞ்ச காலம் ரெகுலரா பண்ணினாதான் அந்த பேலன்ஸ்டா இருக்கிறது வருது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா அவர்களிடம் கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்கள் கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை கேட்கும் பொழுது அனைவருக்கும் வாய்ப்பு அளிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அற்புதமான வாய்ப்பை அன்பர்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுகிறோம். வாழ்க வளமுடன். முதல் அன்பராக டி.எஸ். ராஜாராமன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளம். வளமுடன். முதுநிலை பேராசிரியர் தம்பதிகளுக்கு ராஜாராமன் சென்னை பழந்தகலிருந்து இனிய காலை வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் உரித்தாகுக. நன்றிமா, நன்றி அம்மா. நான் 2 கேள்வி கேட்கலான் இருக்கேன். ஒண்ணு வந்து சிந்தனை விருந்துன்னு கொடுக்குறோம் நம்ம மன்றங்கள்ல தவத்துக்கு பிறகு. ஆமா, அதை பத்தி ஒரு சரியான புரிதல் எனக்கு இல்லை, என்னால் ஆன்சர் பண்ண முடியல. அது ஏன் சிந்தனை விருந்துங்கிறோம்? அங்கே விருந்துனா எந்த எதுவும் பரிமாறது இல்லையே, அது ஏன் அதுக்கு கொடுக்குறோம்? அது ஏன் முன்னாடி கொடுக்கப்படாதா? தவத்துக்கு பிறகுதான் கொடுக்கணுமா? அப்படி கொடுத்தா அதை வந்து சிந்தனை கருத்துரையும் சொல்லாம அதே சிந்தனை உரை சிந்தனை விருந்துன்னு சொல்றோம். அதுக்கு நம்ம விளக்கம் இருக்கு. இப்போ தவத்துக்கு பிறகு ஏன்னா எல்லாரும் கலெக்டிவா அங்க கௌடி தியானம் பண்ணியிருக்கோம், கேட்டுக்க போறோம். ஒரு ஆசிரியர் பேராசிரியர் பேச போறாரு. அப்போ லோ ஃப்ரீக்குவன்சிக்கு போய் அமைதி நிலையை அடைஞ்ச பின்ன கேட்டுக்கும் போது எல்லாரும் அட்டென்டிவா இருப்பாங்க, நல்லா ரிசீவ் பண்ணிக்குவாங்க. அப்படிங்கிறது ஒரு ரீசன். ரெண்டாவது, அதுல வந்து விருந்துங்கிறது ஒரு நல்ல வார்த்தையை உபயோகிக்கணுங்கிற ஒரு அர்த்தத்துல, அவ்வளவுதான். அதுல அவங்கவுங்க கருத்தை தான் சொல்ல போறாங்க. அதனால கருத்துன்னு தான் சொல்லணும், இது சொல்லக்கூடாது அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை. அதை ரசிச்சுக்கலாம் நம்ம தமிழ், அவ்வளவுதான். அதுல ஒரு ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்துட்டு எடுத்து சொல்றாரு. இதுல இப்போ வந்து நம்ம மன்றத்துல 50 பேர் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பேராசிரியர் ஏதோ ஒரு கருத்து தான் சொல்றாரு. அது 50 பேருக்கு அப்ளை ஆகாட்டாலும் எங்கேயோ ஒரு 5-6 பேருக்கு, ஒரு 10 பேருக்கு கூட அப்ளை ஆக சான்ஸ் இருக்கு. இங்கதான் நம்ம ஒரு பெரிய விஷயம் நடக்குது, பின்னால கான்சியஸ்னஸ் தான் நடத்துதுங்கிறத கவனிக்கணும் இனிமேல். எப்படின்னா அந்த அந்த 5 பேருக்குன்னே வச்சுப்போம். 5 பேருக்கு இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு வீட்டுல, குடும்பத்துல. அப்போ அடா என்ன பண்றதுன்னு தெரியலையே, சுமூகமா தீக்கணும் அப்படின்னு ஒரு ஏக்கமாவும் இருக்கு. ஏன்னா இந்த வழிக்கு வந்துட்டாங்க, மனவளக்கலை மனசு அமைதியா வச்சுக்கணும் தெரிஞ்சுட்டாங்க. அப்போ டக்குன்னு என்ன ஆயிடுது, அந்த கான்சியஸ்னஸ் எல்லாருமே அமைதியா இருக்கும்போது
அவங்களுக்கு வேணுங்கிற பதில் அந்த ஒரு பேராசிரியர் வாய் மூலமா வருது. அவங்க பாயிண்ட சொல்லும்போது கண்டிப்பா அவேர்னஸோட இருந்து ரிசீவ் பண்ணிடுவாங்க. ஓ அப்ப அத லைஃப்ல அப்ளை பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்கம் கொடுத்த மாதிரி. இப்போ வந்து எனர்ஜி விஷயத்துல 50 பேருங்கும்போது 50 பேர் 5 யூனிட் தான் எனர்ஜி செலவு பண்ணி கவனிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 50 இன்டூ 5ன்னா 250 யூனிட். ஒத்தொத்தருக்கும் 250 யூனிட் எனர்ஜி. பண ம். விஷயத்துல 100 ரூபாய போட்டு ஒரு 1000 ரூபாய் போட்டு 10 பேர்னா 10,000 ரூபாய் அதை ஷேர் பண்ணா திரும்ப அவங்கவுங்க 1000 ரூபாய் மட்டும்தான் மிஞ்சும். ஆனா எனர்ஜி விஷயத்துல அப்படி அல்ல அது. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு 250 யூனிட் எனர்ஜியோட விஷயத்த வாங்கிக்கிறாங்க. அது ம். கண்டிப்பா அவங்களுக்கு உள்ள போகும். சில பேர் கொஞ்சம் எங்கேயோ அப்படி தூக்க கண்ணுல எல்லாம் இருந்தா கூட சமயம் வரும்போது வேணுங்கும் போது உள்ள இருக்கிற கான்சியஸ்னஸ் அந்த லிங்கை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அதுதான் அறிவு, பேரறிவு. இன்னைக்கு கூட என்னமோன்னு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அறிவுறுத்தல்ங்கும் போது அறிவு மனசுக்கு உறுத்துது, ஏய் இத கவனி, நீ செய்யறது தப்பு, இத பார் கவனி. அந்த மாதிரிதான் அதுதான் அறிவுறுத்தல். அதனால பீட்டாவில இருந்து எல்லாருமே பல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருந்து வந்து சேர்றதுக்கு ஒரு ஒரு ஃப்ரீக்வன்சில இருப்பாங்க. ஆமா. எல்லாரும் டிஃபரெண்ட் ஃப்ரீக்வன்சில இருப்பாங்க. ஃப்ரம் ம். 14 டு 30 சைக்கிள்ஸ் வரைக்கும் இருந்திருப்பாங்க. அந்த ம். தியானத்துக்கு உட்கார்றப்போ எல்லாருமே பீட்டால இருந்து ஆல்பாக்கு வந்து 8 to 13, 8 to 30 இருந்து 5 to 7க்கு வராங்க தீட்டா வர்றப்போ. அப்ப ஓகே. நம்ம அப்போ அந்த அதே ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறப்போ அந்த விருந்தை எல்லாரும் எல்லாரும் என்ஜாய் பண்ண முடியும். அதே ஃப்ரீக்வன்சியில ரிசப்டிவிட்டியும் இருக்கும். விருந்தை எல்லாரும் எந்தவித நோ கமாண்ட் டிமாண்ட் இல்லாம அதை சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போற மாதிரி. அதுக்காக தான் இது விருந்துன்னு சொல்றாங்க. அதுல இந்த அஸ்பைரண்ட்டுக்கு மட்டும் இல்ல, வந்து அட்டென்ட் பண்ற அன்பர்களுக்கு மட்டுமல்ல, பேராசிரியர்களுக்குமே அது ஊக்கம் கொடுக்கிற நிறைய மாதிரி. எல்லாருமா ரிசெப்டிவா இருக்காங்க இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கும் அந்த காட் கான்டாக்ட், சுவாமிஜி கான்டாக்ட் ஆயிட்டு, ஏன்னா சுவாமிஜியோட ஐடியாவே உலகத்துல சமாதானம் வரணுங்கிறது. அதனால யாரெல்லாம் இறங்கி முன்ன வராங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா சுவாமிஜி கான்டாக்ட் வரும். அந்த சமயத்துல அவங்களுக்கும் நல்ல நல்ல ஐடியாஸும் வரும். புதுசா திடீர்னு கூட ஒரு ஐடியாஸ் ஸ்ட்ரைக் அங்க ஆகும். இருந்த அன்பர்களுக்கு என்ன தேவையோ ஆ, என்ன கேட்கணும்னு அது நினைச்சாங்களோ அதுக்கு வந்து காஸ்மாஸ்ல இருந்து லிங்க் கிடைச்சு எல்லாத்துக்கும் பதில் சேர்ற மாதிரி அவங்களுடைய கலெக்டிவ் விருந்து அமையும். கான்சியஸ்னஸ்ல இருக்கும், ஆகாஷிக் இம்ப்ரிண்டாக இருக்கும். அந்த சமயத்துல நிறைய பேர் கூடி அப்படி யோசிக்கும் போது அந்த லிங்க் அப்ப கூட அந்த மொமெண்ட்ல கூட ஏற்படலாம். இது மாதிரி ஒரு பெரு நன்மை சட்டிலா இருக்கு. அதுக்காக தான் அந்த சிந்தனை விருந்துன்னு வைக்கிறாங்க. தவத்துக்கு அப்புறம் பண்றது காரணம். ஓகேம்மா, நல்ல அருமையா விளக்கம் கொடுத்தீங்க. சந்தோஷம், திருப்தியா இருக்கு. இப்போ இரண்டாவது கேள்விக்கு போலாமா? சரி கேளுங்க. இது வந்து கொஞ்சம் அஸ்ட்ரானமிக்கல், இந்த வானசாஸ்திரத்தை ஒட்டின ஒரு கேள்வி. ரொம்ப நாள் இருக்கு எனக்கு. ஆ, ஆனா யாரும் இதுவரை திருப்தி படுத்தல. ஏன்னா ம், உங்கள்ட்ட கேட்கறேன் கேள்விய. ம், இப்போ நம்ம வந்து காலையில பாக்குறோம் சூரியன் கிழக்கு உதிக்கிறது, மத்தியானம் உச்சிக்கு வருது, சாயந்தரம் மேற்கு வருது. ஆ, இது வந்து பிசிக்கலா பாக்குறோம். ம், ஆனால் ம், சூரியன் அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ம், இது வந்து சூரியன் நம்ம டைரக்டா கிழக்கு மேற்கு மூமெண்டா தான் பாக்குறோமே தவிர, ம். இது சூரியன் அங்கதான் இருக்குங்கிறதுக்கு எப்படி நம்புறது? என்ன திருப்திப்படுத்த வேண்டிய பதில் சொல்லுங்க ப்ளீஸ். இப்போ நிறைய பேரு இன்ஸ்ட்ருமெண்டே கண்டுபிடிச்சிட்டாங்களே. அங்க சந்திரன் வரைக்கும் போயிட்டே வருது அந்த சேட்டலைட்னு அனுப்புறாங்க. இவ்வளவெல்லாம் கண்டுபிடிச்ச பின்ன என்னைக்கு அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அத ஞானிகள் சொன்னாங்களோ அன்னைக்கே ஜனங்க ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இன்டியூட்டிவா தெரிஞ்சுதான். நமக்கு வேதத்துல எல்லாம் இருக்குன்னு இப்போ ரீசெண்டா கூட நிறைய பசங்க இறங்கி இருக்காங்க. சனாதன தர்மத்தை இவ்வளவு கேலி பண்றாங்க, இதை கண்டுபிடிச்சிடணும்னு கங்கணம் கட்டிட்டு. அதுல ஒரு சில பசங்க எல்லாம் நல்லா டீப்பா அனலைஸ் பண்ணி சொல்றாங்க என்னன்னா, வேதத்திலேயே இருக்குது. நமக்கு வந்து இந்த கோப்பர்னிக்கஸ் சொல்லி மேற்கத்திய சயின்டிஸ்ட் சொல்லி தான் நம்ம தெரிஞ்சிட்டோம்னு ஒன்றும் கிடையாது. லாங் லாங் பேக் நம்ம ரிஷிகள் சொல்லியிருக்காங்க. பூமி வந்து உருண்டைன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் கோளம் உருண்டியா இருக்குங்கிற அர்த்தத்துல பூகோளம் நல்லா சொல்றோம்னு ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சூரியன் உதிக்கிறதும் இல்ல மறையறதும் இல்ல, இருக்கிற இடத்துலயே தான் இருக்குது அப்படின்னு இருக்காமா. அந்த ஸ்லோகத்தெல்லாம் சொல்லி ஒரு பையன் போட்டிருக்கான். இதெல்லாம் எங்களுக்கு கண்டிப்பா மெசேஜ் அனுப்புவாங்க பசங்க, ஏன்னா நமக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அந்த மாதிரி அன்னைக்கே கண்டுபிடிச்சாச்சு. ஒண்ணு இன்டியூட்டிவா நம்ம ரிஷிகள் கண்டுபிடிச்சாங்க, அதை கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு சயின்ஸ். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்ச பின்ன அது இப்போ உங்களுக்கு சூரியன் அங்கேயே இருக்கு, தினம் காத்தால பாக்குறீங்கல்ல.
பூமி சுத்தி வரதுனால தானே இப்படி திரும்பின உடனே போயிடுச்சு, இருட்டாயிருச்சு இல்ல, அப்ப பூமி சுத்துதுன்னு அர்த்தமாச்சு. திரும்ப வருது, அப்படியே ஒரு வருஷத்துல கரெக்டா ஒரு சுத்து, எல்லாம் அந்த சீசன் அதாவது டைமுக்கு மாறுது. பாக்குறீங்கல்ல, அப்ப சூரியன் அங்க இருக்கே. ம். ஆனா போயிடுச்சு. நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு திருப்திகரமா எனக்கு பதில் கொடுக்கமாக. சூரியன் வந்து மூவ் பண்ண மாதிரி தெரியுது, ஆனா சூரியன் மூவ் பண்ணலன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன பதில் கேக்குறோம்? சூரியன் வந்துங்க தன்னைத்தானே சுத்திட்டு இருக்குது, சூரியனும் சுத்துது. எப்படி தெரியுங்களா? ம். இன்னும் உயர்ந்த நிலையில நீங்க கற்பனை பண்ணிட்டு பாருங்க. நம்ம கேலக்ஸி எப்படி இருக்கு, முதல்ல எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னாங்க, நெபுலே அப்படின்னு மோட மாதிரி புகை மாதிரி இருக்கும். ம். கண்டினியூஸா சூழ்ந்தழுத்து மாற்றனால அது அப்படி சூழ்ந்து அழுத்தி அழுத்தி அழுத்திட்டு ஒரு ஃபார்ம் வருது. எப்படின்னா ஸ்பைரல் கேலக்ஸி மாதிரி வருது. இப்ப ஸ்பைரல் கேலக்சின்னு சுத்துற மாதிரி எல்லாம் காமிச்சிருக்கே, நட்சத்திரங்கள் தானே சுத்துது. அதெல்லாம் என்ன கோள்கள் நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? நட்சத்திரங்கள் தானே சுத்துது. அந்த நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரம் தானே நம்மளோட சூரியன். அப்போ சூரியனும் சுத்துது. நாம அந்த சூரியன்ல இருந்து வந்த ஒரு பூமி கிரகம்ங்கிறதுனாலையும், இதுக்குள்ள சின்னதா ஒரு 5 அடி 6 அடிக்கு தான் இருக்கிறோம் நம்ம, சரி ரொம்ப சார். குட்டியா மைக்ரோ காசமா இருக்கிறதுனாலையும் நம்மளால அதோட ஸ்பீட் எல்லாம் உணர முடியல. ஆனா ஒரு கேலக்சிங்கும் போது அப்படி வந்து 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 ஸ்பைரல் கேலக்சி மாதிரி எலிப்டிக்கல் கேலக்சியா எல்லாம் மாறுதுங்களே. சில கேலக்சி எல்லாம் அப்படி எலிப்டிக்கலா மாறி இருக்கு. இப்ப நம்மளது இன்னும் ஸ்பைரல் கேலக்சியா இருக்கு. டுவர்ட்ஸ் தி சென்டர் போகும்போது எல்லாருக்கும் ஆன்மீகமா முன்னேற்றம் ஆகுது. கொஞ்சம் இப்படி போனது அப்படி வெளியில வரும்போது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால எல்லாருக்கும் அந்த பக்குவம் குறையுது, கலிகாலம் வருது. இதுவே உங்களுக்கு பெரிய அத்தாட்சி தானே. அந்த சிவிலைசேஷன் இந்த சிவிலைசேஷன் இருந்தது, லெமூரியன் சிவிலைசேஷன் என்னென்னமோ கண்டுபிடிச்சிருந்தாங்க, ரொம்ப முன்னேறி இருந்தாங்க, என்னெல்லாமோ சொல்றாங்களே. அகழ ஆராய்ச்சி இவங்களும் கண்டுபிடிக்கிறாங்களே. இதெல்லாம் பார்க்கும்போது சூரியனும் சேர்ந்துதான் சுத்துது. அதுல சூரியன் அல்சியான்ங்கிற நட்சத்திரத்தை சுத்துது, அல்சியான் சிரியஸ்ங்கிற நட்சத்திரத்தை சுத்துது. இதுல சொல்றாங்களே இருக்குங்களே. நமக்கு தெரியல, நமக்கு புரிஞ்சுக்கிற அளவுல நம்ம பெருசா இல்ல, குட்டியா இருக்கும், சின்ன ஒரு உமா இருக்கும். நம்மளால அப்படி சூரியன் நகர்ற மாதிரி தெரியல, இந்த இந்த ஊனக்கண்ணால நம்ம அவ்வளவுதான் அது தெரிஞ்சுக்க பார்க்க முடியும். முடியும், பார்க்கவும் முடியும். ம். ம். சரிங்க, ரொம்ப நன்றி. ஆனால் நான் திருப்தி அடைந்தேன்னு சொல்றதை விட இன்னும் கொஞ்சம் விளக்கம் எனக்கு தேவைப்படுறது. நன்றிம்மா. அந்த விளக்கத்தை ஆத்மாவே உள்ளே இருந்து கொடுக்கும், ஒண்ணும் கவலைப்படாதீங்க, ஒரு நாள் கிடைக்கும். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா அம்மா. அடுத்த அன்பராக கண்ணம்மாள் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்கம்மா, பேசுங்கம்மா அம்மா ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அம்மா நம்ம நித்தியானந்தம் தவம் பண்ணும்போது முதல் ஆகினே துரியம் பண்ணிட்டு நித்தியானந்தம் பண்ணிட்டு இருக்கணுங்க. ஆமா. இப்ப ஆக்னேய டைரக்டா நாம அப்படியே அதுல இருந்து மூலாதாரத்துல இருந்து உச்சி போயிட்டு செஞ்சிட்டு இருக்கிறோம். எதுக்குமா அப்படி செய்யணுமா இல்ல இப்படியே செய்யலாமா? இப்போ ஆக்னேய்க்கு மட்டும் பண்ணா போறோம், முடிக்கும் போது துரியத்துல முடிக்கணும். ஆக்னேயில பண்ணிட்டு எதுக்குன்னா, மைண்ட் ம். இப்போ தியானம் பண்ண உட்காடுறீங்க, நீங்க இப்படி சரி. ஆக்னேன்னு கொஞ்ச நேரம் கொண்டாந்து அங்க குவிக்கல, புலன்களை கடத்தி நிறுத்தலைன்னா கவனத்தை, ம். உட்காண்ட உடனே அடடா குக்கர் ஆஃப் பண்ணேனா இல்லையோ, 5 நிமிஷம் ஆச்சு, ஆஃப் பண்ணிட்டு தான் வந்தேன்னா, ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டேன் இப்படின்னு எதையோ யோசிப்பீங்க. அப்படிலாம் சரிங்க. இல்லாம முதல்ல மைண்ட ஃபோக்கஸ் பண்றதுக்காக தான் ஆக்னேயில கவனிக்க சொல்றாங்க. கொஞ்சம் சரிங்க. ஃபோக்கஸுக்கு வந்ததுக்கு அப்புறமா மூலாதாரத்துல இருந்து நீங்க வந்து எனர்ஜி பூரா இது பண்ணி முடிக்கும் போது துரியம்னு முடிக்க சொல்றாங்க, அவ்வளவுதான். அது ம். வந்து நீங்க ஒரு லெவல் போற வரைக்கும் அவங்க சொன்ன மாதிரி தான் பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு செய்யறதுக்கு வரும். இப்போ ஒரு சரிங்க. லெவல் கடந்து எனக்கெல்லாம் மைண்ட் லிபரேட் ஆயிடுச்சு, இப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன தவமெல்லாம் பண்ணி நான் சார்ஜ் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்ல. எப்பவுமே சரிங்க. விரிச்ச நிலையில இருக்கிறதுனால சார்ஜிங்காவே இருக்கும். அதனால அந்த நிலை வர வரைக்கும் அவங்க சொல்ற மாதிரி தான் நம்ம செய்யணும். இதெல்லாம் இப்ப நம்ம எல்லாம் இப்ப ஆக்னேயில நம்ம மட்டும்தான் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அப்புறமா தான் மூலாதாரத்துல இருந்து மூச்சை இழுத்துக்கொண்டே மூலாதார துரியம், துரியம் அங்க இருந்து விட்டுக்கொண்டே உடம்பு பூரா பரவாயில்ல. வர விட்டு. முடிய அப்படி சார்ஜ் பண்ணிக்கிறது. இது ம். எதுக்குன்னா இந்த எனர்ஜிங்கிறோம், உயிர்ங்கிறது உடனே உடம்புக்கு உள்ளார் இருக்குன்னு தான் நினைக்கிறோம்.
அந்த ம் உயிரை இன்னும் விஞ்ஞான முறையில சொல்லணும்னா சப்பட்டாமிக் பார்ட்டிகிள்னு சொல்லலாம். மில்லியன்ஸ் ம் ஆஃப் சப்பட்டாமிக் பார்ட்டிகிள் தான் உயிர் தொகுப்பு. அது ம் உடம்புக்குள்ள மட்டும் இல்ல, உடம்புக்கு உடம்ப வெளியில தாண்டி காஸ்மாஸ்லயும் இருக்கு காஸ்மிக் எனர்ஜியாக. ஓ உள்ள என்ட்ரானா அது உயிர் உயிர் துகள்னு சொல்றோம், அவ்வளவுதான். அப்போ ஜீவா அது வந்து டீப்பர் லேயர்னு சொல்றதை விட உள்ளேயும் வெளியிலயும் ஒரே சக்தி தான் இருக்கு. நாம வந்து தடிச்ச லேயர்லயே கவனம் இருந்துருச்சு தன்னால. உடலே நான் நினைச்சு இந்த பொருளுக்கு ஜட பொருளுக்கு அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு எப்ப பார் தடிச்ச லேயர்ல நம்ம கவனம் இருந்துருச்சு. இனிமேல் தான் சரிங்க ஃபோக்கஸ் பண்ணி, ஆனா உள்ள இருக்கிற எனர்ஜி எனர்ஜி கேன் நைதர் பி கிரியேட்டட் நாட் பி டெஸ்ட்ராய்டுன்னு விஞ்ஞானியும் சொல்றான். அது ம் இன்எக்ஸாஸ்டிபிள் டிவைன் எனர்ஜி உயிருங்கிறது. அப்ப அந்த சரி எனர்ஜியை டக்குன்னு சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் சுவாமிஜி ஐடியா கண்டுபிடிச்சாரு. அந்த சரிங்க அதுக்காக அப்படி ம் சொன்னாங்க. மூலாதாரத்திலே இருந்து இழுத்துக்கொண்டு மூச்சையை இழுத்துக்கொண்டே ஆக்ஞா சக்கரம் விட்டுக்கொண்டே அந்த துரியம் வரைக்கும் வரணும். முதல்ல சரி ஆக்ஞை, அப்புறம் ம் மூலாதாரத்திலே இழுத்துட்டு துரியம் வரைக்கும் வந்து உடம்பு பூரா செல்லு செல்லா பரவுற மாதிரி நினைச்சுக்கணும். அப்படி சரிங்க நினைக்கிறது அந்த ம் பிசிக்கல் செல்களையும் சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டெக்னிக். ம் எனர்ஜி இஸ் முடிக்க அவைலபிள், யூ ஷுட் நோ ஹவு டு டிரா. இப்போ சரிங்க இது வந்து ம் நித்யானந்தம் குயிக்கா எனர்ஜைஸ் பண்ணிக்கிறதுங்க. கொஞ்சம் கொஞ்சம் தான் டைம் இருக்கு, ஏதோ ஒரு வேலையை ம் சீக்கிரம் பண்ணணும் அப்படிங்கிறப்போ சீக்கிரமா ஒரு சரிங்க ஒரு யாரோ ஒருத்தர் இன்டர்வியூ போறாங்க, ஒரு சடனா ஒரு இடத்துக்கு குயிக்கா உடம்பு பூரா எனர்ஜி பண்ணுங்கிறதுக்காக அப்படியே சரிங்க கொண்டு உச்சி வரைக்கும் கொண்டு வந்து உடம்பு பூரா பரவ விட்டுக்கிறோம். உடம்புக்கு இருந்த சரி அனைத்து செல்களும் வந்து எனர்ஜைஸ் ஆகுது. குயிக்கா உங்களுக்கு சரிங்க எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும். அதான் ம் ம். இதை நீங்க சரிங்க 20 ம் நிமிஷம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 2 சரி நிமிஷம் இருந்தா கூட, 5 நிமிஷம் இருந்தா கூட டக்குன்னு ஏதோ ஒரு ஃபேஸ் பண்ணோம், இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணோம், உங்க பொண்ணு பார்க்க வராங்க உங்க வீட்லயே, அப்ப நீங்க ரெடி ஆகணுங்கிறப்ப இதை ஒரு ஒரு 2 நிமிஷம் பண்ணா கூட போதும், சார்ஜ் ஆயிடும். அதப்போ நீங்க நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் சுற்றிலும் நல்ல சொல்லிட்டு எல்லாம் இருக்க வேண்டியது இல்ல. குளிர் சரிங்கண்ணா நிச்சயமா உடனே ம் சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஐடியா ஏற்படும். கொடுத்திருக்காரு. ஆ சரிங்க சரிங்க நன்றிங்கம்மா. வாழ்க. முடிக்கும் போது துரியத்துல முடிச்சிருவோம் இல்லைங்களாம்மா? ஆமா, ஆமா, துரியத்துல சரி தான் முடிக்கணும். பிடிக்கணும். ஆமா. ஆ சரிங்க சரிங்க நன்றிங்கம்மா நன்றிங்க. வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ் வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக பி மகேஷ் அவர்கள். வாழ்க வளமுடன். ஐயா அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். சென்னையில இருந்து பேசுறேங்க ஐயா. ம். என்ன நான் அனலைஸ் பண்ணதில்ல, எனக்கு என்ன ஒரு இந்த பக்கத்தகவலாம் பண்ணி பார்க்கும்போது ஆ. எனக்கு மனநிலை சூழல் தான் ஒரு ஒரு கொஞ்சம் முழுமையா சரியான அளவு குறைக்க முடியல. So, அது குறைக்கணும் என்ன மாதிரி தவம் பண்ணணும்? நீங்க மனாலய குறைக்கணுங்கிறத இந்த தாட் எண்ணத்தை மறந்துருங்க. ஓகே சரி, நீங்க இருங்க இருங்க. எங்கப்பா இப்ப நீங்க என்ன அலைச்சூழல்ல இருக்கீங்க? அவர் போட்டியில் கொஞ்சம் பேசு. கொஞ்சம் இரு. நீங்க என்ன அலைச்சூழல்ல இருக்கீங்க? இப்போ ஒரு வேலைக்கு இப்போ டியூட்டி கிளம்பு வந்துட்டா சரி. இந்த வேலை முடிக்கலே அந்த வேலை முடிக்கலே அந்த வேலை அப்படின்ற மாதிரிலாம் வருது. So, அந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு தான் என்ன பண்ணணும்? அதுக்குதான் அது சுவாமிஜி இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்ததே. மனதை ம். எப்பவுமே நமக்கு அமைதியா வச்சுட்டு விழிப்போடு வச்சுட்டு இருக்க தெரியலங்கிறதுனாலதான் உயிரை இங்க கவனிங்க. இங்க மனம் உயிர் சக்தியை கவனிக்குது. கவனிக்க. இங்க போகும்போது உயிராகவே நிக்குது. அது தாண்டி போகும்போது அந்த உயிரின் மூலம் அறிவு அறிவின் ஆரிஜினுக்கு போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்ததே இந்த துரியாதீத்த தவம். இது எல்லாமே அந்த மாதிரி மனசு அலையிற மனசை நிறுத்தி வழிக்கு கொண்டு வர்றதுக்கு தான், நீங்க மனதுக்கான பயிற்சி தான் இந்த. ஆக்னியில பண்றப்பவே மனம் வந்து உயிர்ல கவனிக்குது. அப்ப மனம் அப்படியே அடங்குது. அப்புறம் துரியத்துக்கு போறப்ப மனம் வந்து உயிரோட இணைஞ்சிருது. இப்ப மைண்ட் அங்க கிடையாதுங்க. அப்ப ஆனா உங்களுக்கு அவருக்கு மனசு திங்கிங் நிக்காததுனால அது, அவருக்கு அப்படி அப்ப தோன்றுது. உங்களுக்கு தியானம் சரியா அமையலன்னு அர்த்தம். அப்புறம்ப்பா இன்னும் போக போக வேற சமயத்துலயும் நல்ல தத்துவத்தை வந்து செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் பிரம்மஞானத்துக்கெல்லாம் அடிக்கடி போகணும். நிறைய வாட்டி போய் போய் வேற வேற பேராசிரியர்கள் ஒவ்வொரு ஆங்கிள் சொல்றது உதாரணங்கள் எல்லாம் கேட்டுக்கணும். அப்படி எல்லாம் அனலைஸ் பண்ணி 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 நான் ஆத்மா தான், ஆத்மா இங்க இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. இண்டிவிஜுவலா ஜீவாத்மான்னு சொல்றோம், எல்லா இடத்துலயும் பறந்து விரிஞ்சு இருக்கும்போது பரமாத்மான்னு சொல்றோம். அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டீங்கன்னா ஈஸியா அந்த அறிவு விழிப்போடு இருக்கும், மனசு அலையாம இருக்கும். என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்வோம். வச்சது வச்ச இடத்துல இருந்து எடுத்துட்டு வருவோம். ஒன்னும் குழப்பம் இல்லாம இருக்கும். அதுக்கு மனம் விரிஞ்சு விரிஞ்சு நிக்கணும். விரியறதுக்கு முதல்ல அடங்கணும், உயிரை கவனிக்கணும். எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரணும். அவசரமா 10வது ஸ்டெப்புக்கு போகக்கூடாது, போக முடியாது. நம்ம கான்ஸ்டன்டா பண்ணினா வரும். அது என்ன ஆயிடுறது மிஸ்டேக் ஜனங்களுக்கு,
இப்போ உலகாயுதமா அப்பப்போ சொந்தக்காரங்க வருவாங்க, இவங்க ஊருக்கு போவாங்க, அங்க போனா தியானம் பண்ண மாட்டாங்க, சொந்தக்காரங்க வந்தப்ப தியானம் பண்ண மாட்டாங்க. இப்படி நடுவுல பிரேக் ஆகுறதுனாலதான் உங்களுக்கு இந்த கண்டினியூஸா சாதனை இல்லாததுனால அச்சீவ் பண்ண முடியாம இருக்கு. என்னவா இருந்தாலும் இப்போ சொந்தக்காரங்க வந்தப்ப எக்ஸ்ட்ரா சமைச்சு சாப்பிடல, எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துட்டு வெளியில ஊரையும் சுத்திட்டு வரல, எல்லாத்துக்கும் டைம் இருக்கு, தியானத்துக்கு மட்டும் டைம் இல்லையான்னு ஒரு மிரட்டினா மனசு அடங்கும். பாருங்க, அதுதான் நீங்க மன அலைச்சூழல் வந்து நீங்க பீட்டால இருக்கிறப்போ, புற வாழ்க்கையில இருக்கிறப்போ ஹையரா தான் இருக்கும். ம். உள்ள வர வர மனம் அமைதி நிலைக்கு வரும். பீட்டா டு ஆல்பா வர்றப்ப 8 to 13. அப்போ ஒரு செகண்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 40 எண்ணங்கள் வந்தது, உள்ள வர வர 20 ஆயிடும். அலைச்சூழல் இப்ப 40 இருந்து 20க்கு வந்துருது. இன்னும் நீங்க உள்ள வர வர பீட்டால இருந்து ஆல்பா, ஆல்பால இருந்து தீட்டா வர்றப்போ 5 ஃப்ரீக்வன்சி. அப்ப எண்ணம் வந்து 5ஆ தான் இருக்கும். அப்போ நீங்க மெடிடேஷன்ங்கிறதே ரெடியூசிங் த கேப் பிட்வீன் டூ தாட்ஸ், இரண்டு எண்ணங்களுக்கு நடுவுல இருக்கிற இடைவெளி. இடைவெளியை குறைக்கிறது தான் தியானம். உட்கார்ந்துனே ஒரு 10 எண்ணம் வரும். இன்னும் நீங்க பண்ண பண்ண 3 மாசம் பண்ண பண்ண உட்கார்ந்துனே ஒரு 5 தான் வரும். அப்புறம் கொஞ்சம் உள்ள போக போக ஒரு ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் நடுவுல ஒரு 8 செகண்ட் வரும், அப்புறம் 5 செகண்ட் வரும், அப்புறம் கடைசி 2 செகண்ட் வரும். அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு எண்ணமுமே வராது. ஒரு எண்ணத்துக்கும் அடுத்த எண்ணத்துக்கும் ஒரு 10 நிமிஷம் ஆயிரும். அப்ப அமைதி நிலைக்கு வரும். அப்பதான் வந்து ஆல்பா தீட்டா அப்படின்னு வரும். இது நீங்க எண்ண மாறா இதெல்லாம் வந்து நீங்க பேப்பர் எடுத்து வச்சு பண்ணணும். சினம் தவிர்த்தல பண்ண பண்ணதான் உங்களுக்கு அந்த எண்ணங்களுக்கு நீங்க அதை வந்து அமைதி நிலை கொண்டு வந்து முடிவு எடுக்கிறப்பதான் அது திருப்பி அந்த எண்ணம் எழாமல் இருக்கும். அகத்தாய்வுக்கு அகத்தாய்வு முக்கியத்துவம் கொடுக்கத்தான் வேணும். வேணும். இன்னொன்னு மௌனத்தையும் இங்க இருக்கத்தான் கடைபிடி. வேணும். வாரத்துல ஒரு நாளாவது மௌனம் இருந்து இருந்து இப்படி பழகும் போதுதான் சீக்கிரம் மனசு அடங்க ஆரம்பிக்கும். நீங்க இந்த மாதிரி மன இலைச்சூழல் அதிகமா இருக்குங்கிறவங்க எண்ண மாறாய்தல் பயிற்சியை தினம் நீங்க சாயங்காலம் கண்டிப்பா ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி பண்ணீங்கனாலே போறோம். கண்டிப்பா மன அலைச்சூழல் குறைஞ்சிடும். ஓ, இதுக்கு தானா தியானம் பண்றப்ப இதெல்லாம் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறப்ப அடுத்த நாள் நீங்க தியானம் பண்றப்ப அந்த எண்ணம் வராது. அப்படியே பண்ண பண்ண உங்களை எண்ணம் வந்து அப்படியே குறைந்து குறைந்து உங்களுக்கு டக்குன்னு ஒரு லெவலுக்கு வர்றப்போ மனம் அலையாம இருக்கும். உங்களுக்கே அலைச்சூழல் குறைஞ்சது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். இப்போ டியூரிங் தி டே நீங்க ஒரு 3-4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கூட பண்ணலாம். ஒரு மைண்டுக்கு ஒரு பிரேக் போட்டு இப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னு திரும்பி பாருங்க. அப்படி இதெல்லாம் ஐடியா லாங் பேக் எனக்கு கிடைச்சது. அப்படி பண்ணும்போது தான் ஒருத்தர் சொல்லியிருந்தார், இந்த விகடன் குமுதத்துல லாங் பேக் வந்தது சுவாமிஜிக்கிட்டயும் வர்றதுக்கு முன்னால. எவ்ரி 1 hour கவனிங்க, உங்களுக்கு வர எண்ணங்களை உங்களால வெளியிலேயே சொல்ல முடியாது. என்ன கனா அப்படின்னான்னு வந்துட்டு இருக்கும் தாட்டுன்னாரு. அப்படி பார்க்க ஆரம்பிச்சேன் பாருங்க, அதுவே ஒரு மனசுக்கு பயிற்சியாக இன்ட்ராஸ்பெக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. தான். அந்த மாதிரி அகத்தாய்வு. ஒரு பிரேக் போட்டு இப்ப என்ன இது எதுக்கு இப்ப யோசிக்கிற, தேவையில்லாத எதுக்கு யோசிக்கிற, சரி இப்போ வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு மனசுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைனிங் கொடுத்து கொடுத்து கொண்டு வந்துருங்க, வழிக்கு வந்துரும். நன்றிங்க. நன்றி. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக நிரஞ்சன் பொற்செழியன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எனக்கு ஒரு சந்தேகம் வந்து, இப்போ எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அலையில பதியுதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? ம். அப்போ அந்த அலையில பதியுது அப்படின்னா அதுக்கான இடம் அப்படிங்கிறது அந்த அலையில வந்து ஏற்கனவே அந்த அலை வந்து எம்டியா தான் வருங்களா? எம்டியா இருக்கிற ஒரு வேவ்ல தான் நம்ம செய்யறது போய் பதியுங்களா? இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, நான் வந்து எப்படி எடுத்துக்கிட்டேன், வான்காந்தத்துல பதியுதுன்ன உடனே உங்களோட இந்த வெப்சைட்டுன்னு சொல்றீங்க இல்லைங்களா, அது எங்க ஆமாங்க. பதியுது, எங்கேயோ ஸ்டோர் ஆகுது இல்ல, காத்துல இங்கதான் அங்கதான்னு சொல்ல முடியுமா? அப்படியும் சொல்ல முடியாது. இப்ப லேப்டாப் ஃபுல்லா கெட்டு போயினா கூட வேற ஒரு புது லேப்டாப் கொண்டாந்து எல்லாம் செட் பண்ணிட்டு பண்ண டைன் வருது, எங்கேருந்து வருது? அது மாதிரி பதியும் அப்படின்னு ஒண்ணு. இன்னொரு ஹையர் சரி, லெவல்ல ஸ்பிரிச்சுவலா நீங்க யோசிச்சீங்கன்னா, நான் அப்படிதான் எடுத்துக்கிட்டேன். கான்சியஸ்னஸ் இஸ் சொல்லுங்க. காட். அந்த கான்சியஸ்னஸே காட், கடவுளுங்கும் போது கான்சியஸ்னஸ் ம். எப்பவுமே அன்கான்சியஸே ஆக முடியாது. அதனால காட் நோஸ், கடவுள் அறிவார், அவர் பேரறிவு, கடவுளுக்கு தெரியும். அதனால அந்த கான்சியஸ்னஸ்க்கு தெரியுது. நீங்க இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் டியூன் பண்ணும்போது ஞாபகப்படுத்துறார் கடவுள். இதான் வச்சுக்கோ, இதான் நீங்க வந்து இட்ஸ் தட் சிம்பிள். அப்படி யோசிச்சுக்கணும்.
கொஞ்சம் பக்தி மார்க்கமாவும் யோசிக்கலாம், தப்பு ஒண்ணும் இல்ல. சயின்ஸாவும் யோசிச்சுக்கணும், கலந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அது தெரியுமா? அப்ப அந்த வேவ்னு ஒண்ணு உருவாகுது இல்லைங்களா? அப்போ வந்து எந்த பதிவுமே இல்லாம தானே அந்த வேவ் வந்து உருவாகுது. உருவாகுறதுல தானே இப்ப நம்ம செய்யற செயல் வந்து ஒரு அலையில பதியுது அப்படின்னா, அந்த ம். அலை வந்து உங்களுக்கு எதுவுமே எந்த விதமான பதிவற்ற ஒரு அலையில நான் செய்யறது போய் பதியுதா? இப்ப பாருங்க, அதுக்கு தான் புரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப கிர்லியன் கேமரான்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது என்ன ம். பண்ணுதாமா, அது கம்ப்யூட்டருக்கும் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம மூளையில கண்ல இருந்து போறது எங்க, காதுல இருந்து போறது எங்கன்னா டாக்டர்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த கனெக்ஷன் எல்லாம் ஏற்படுத்திட்டு கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ஆளை கோச்சிக்கோன்னு சொல்றாங்க. அந்த கோவம் வந்த இன்சிடென்ட்டை நினைச்சு 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 கோச்சிக்கும் போது அவனை சுத்தி சிகப்பா இருக்குதாமா. அப்புறம் கொஞ்சம் இன்னொரு சந்தர்ப்பத்துல வேற ஒருத்தனை கூப்பிட்டு பாரு, உனக்கு இயற்கையை ரசிச்சு எங்க போயிட்டு வந்தியோ அதெல்லாம் நினைச்சு ஞாபகப்படுத்திட்டு மகிழ்ந்துட்டு உட்காருங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவனை சுத்தி கிரீனா இருக்குதாமா. இன்னொருத்தன் வந்து ஜீவாத்மா பரமாத்மா அப்படி இப்படிங்கும் போது ஒரு மாதிரி ப்ளூ கலர் அப்படி இப்படின்னு அந்த மாதிரி வருதாமா. சமாதியில இருக்கும் போதும் பார்த்துட்டாங்க, பிரைட்டா இருக்கு, எல்லா கலரும் புட் டுகெதர் பிரைட்டா இருக்கு. இப்போ கலர் விஷயத்துக்கு ஆக்சுவலா எல்லாமே மைன்யூட்டஸ்ட் எனர்ஜி பார்ட்டிகிள்னு சொல்லியாச்சு. ஸோ அதுக்குன்னு ஒரு குவாலிட்டியும் இல்லை. ஆனா எதுக்கு யூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து இட் அக்வயர்ஸ் கலர். உங்க நெகட்டிவ் இமோஷன்ஸ், கோவம் அக்வயர்ஸ் ரெட் கலர். அதுவே அட்மைரிங் நேச்சர் அக்வயர்ஸ் கிரீன் கலர். சோல் ஜீவாத்மாங்கும் போது இதையும் உடம்பையும் கடந்து யோசிக்கிற மாதிரி வருது இல்லைங்களா? அப்போ அந்த ப்ளூ இண்டிகோ வயலட்னு சொல்ற மாதிரி அந்த லேயருக்கு போகுது. காடுங்கும் போது பரஞ்சோதி எல்லா இடத்துலயும் பறந்து விரிஞ்சு ஜோதியா இருக்காருன்னு உடனே அது பிரைட் லைட்டா இருக்கு. இப்ப கலர் எங்கேருந்து வந்துச்சு? அதனால எதுக்கு யூஸ் பண்றோமோ அக்கார்டிங்லி இட் அக்வயர்ஸ் கலர். அதே போல வேவ்ன உடனே நீங்க பிசிக்கலா ஒரு அலைன்னு இப்படி யோசிச்சுக்கிறீங்க, அதுல பதிவு இல்லையே, இப்ப எங்க பதியுது, இங்க பதியுதா இங்க பதியுதா அங்க பதியுதாங்கிற மாதிரி. அப்படி கிடையாது. அது எல்லாம் எனர்ஜி. அல்டிமேட்டா கடைசியில எனர்ஜி. அது வந்து நீங்க என்ன மாதிரி யோசிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இட் டேக்ஸ் ஷேப். அதனாலதான் மனசால நீங்க சுவாமிஜியை நினைச்சு 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 ரொம்ப நாள் பழகினீங்கன்னா உங்களுக்கு மனக்கண் முன்னால தெரியறதுக்கு கூட ரொம்ப நாள் ஆகும். அங்க வேற இல்ல எங்க அது பதியுது எப்படி சொல்ல முடியுமா? அப்படி அல்ல அது. என்ன சார் கேட்டீங்க அப்புறம்? இல்ல அது நமக்கு உள்ள இருக்கிற பதிவு தானே அது வெளியில தெரியுது. இப்ப சாமிஜி பதிவுன்னொடனே நீங்க சொல்ற திரும்ப மாதிரி பேப்பர் பிரிண்ட் நினைச்சுக்க கூடாதுப்பா. அப்படியே இல்ல, இது இல்ல ஒரு இல்ல பேப்பர் பிரிண்டிங் கம்ப்யூட்டருக்குள்ளார இல்ல. எல்லாம் பதியுது இல்ல, சினிமா எல்லாம் பதியுது இல்ல, நம்ம இதுல போடுறீங்களே மொபைல்ல, ஆமாங்க. அதுல எப்படி பதியுது? அதுல என்னமோ ஒரு ஒரு பிளாஸ்டிக், அதுல ஒரு மெட்டல் பீஸ், அதுல பதியுதுன்னா சம்வேர் சட்டிலா ஸ்டோர் ஆயிக்குது. அதுக்கு சுவாமிஜி இன்னொரு உதாரணம் சொல்லுவாரு. இப்ப பசுவை பாக்குறோம், அது ரொம்ப பெருசா 4 அடி 5 அடி நீளம் இருக்குது. அது வந்து நம்ம கண்ணுல பார்க்கும்போது, இப்போ நீங்க பசுவை பார்க்கும்போது உங்க கண்ணுல நான் பார்த்தேன்னா அந்த ஒரு பசுவோட டாட். உருவம் தெரியும். கண்ணுக்குள்ளாரையே தெரியணும்னா அது கொசு சைஸுக்கு ஆயிடுச்சுல்ல பாரு. அப்ப இந்த கொசு சைஸுக்கு பசு கொசு ஆயிருச்சு. இன்னும் மூளைக்குள்ளார போகையில இன்னும் சின்னதா புள்ளி அழுத்தமா தான் பதியுது. இந்த புள்ளி அளவா தான் பதியுது எல்லாமே. அதுதாங்கம்மா புள்ளியல் பதியுதுங்கிறது வந்து சந்தேகம். நீங்க சொல்றது கிளியர் ஆயிடுச்சுங்க. அந்த ஆ, பதியுதுன்னு ஒரு இடத்துக்கு ஒரு 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 எம்டியா ஒரு இடம் வேணும் இல்லைங்களா? பதியறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லைங்களா? இப்போ அதுதான். கண்ணுல வந்து பசு தெரியுது அப்படின்னா என் கண்ணுல வந்து வேற எந்த ரிஃப்ளெக்ஷனுமே இல்ல. பசுவை மட்டும் பாக்குறேன். அந்த பசுவோட ரிஃப்ளெக்ஷன் வந்து என் கண்ணுல தெரியுது. வேற எந்த ரிஃப்ளெக்ஷனும் என் கண்ணுல தெரியாது. அப்போ அந்த ம், ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கு என் கருவிழியில அந்த இடம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ம். எனக்கு இப்ப நான் ஒரு விஷயத்த நினைக்கிறேன் அப்படின்னா அது அந்த அலையில எந்த விதமான ஒரு பதிவே இல்லாம இருந்தாதான் அந்த இன்ஃபர்மேஷன் போய் அந்த அலையில பதியுமா? அப்படி இல்ல, அப்படி இல்ல. அது இப்போ உடல் செல்களில் பதியுது. உடல் செல்கள் எப்படி ஆ, பதியுது? ஆம், விரிவு சுருக்க சுருக்கப்பதிவு. பதிவாக பதியுது அப்படிம்பாரு. அப்புறம் மூளை செல்கள்லயும் புள்ளி அளவே அழுத்தமாக பதியுது. பயோமேக்னட்டிசம் ஜீவகாந்த களத்துல கேரக்டரைஸ்டு பயோமேக்னட்டிசம் இஸ் இது நம்மளோட மனம், குவாலிட்டி, பர்சனாலிட்டி, உள்ளம்ங்கிறதெல்லாம் கேரக்டரைஸ்டு பயோமேக்னட்டிசம். அப்போ அது வந்து இப்ப கலர் எல்லா கலரும் சேர்ந்தா என்ன ஆகுது? தண்ணி வந்து கலர்லெஸ் தான். அதுக்குள்ளார ஒரு ம். சொட்டு
ரெட்டிங், கிரீனிங், ப்ளூயிங், பிங்கிங் எல்லாம் விட்டா கலர் என்ன ஆயிடுச்சு? கருப்பா போச்சு. அது மாதிரிக்கு நம்ம தினம் தினம் எல்லா இமோஷன்ஸும் வரங்காட்டி எல்லா இமோஷன்ஸுக்கும் ஜீவகாந்தத்தை செலவு பண்ணி பண்ணி ஒரு ஹை லேயர்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த சட்டிலா இருக்கிற விஷயம் புரிய மாட்டேங்குது. அது கொஞ்ச நாள் ஆகும், அப்புறம் தானாக புரியும். அப்பதான் எனக்கு தோணுச்சு, ஓ பதியுதுன்னு உடனே நம்ம எங்கேயோ இப்படி ஸ்டோர் ஆன மாதிரி நினைக்கிறோம். அப்படி அல்ல. காட் நோஸ், கான்சியஸ்னஸ் நோஸ், இட் நெவர் கோஸ் அன்கான்சியஸ்னு புரிஞ்சுது. ஓகே. சரிங்கம்மா, யோசிச்சு பார்க்கலாங்கம்மா. நன்றிங்கம்மா. எல்லா பார்ட்டிகுலிங்க இப்ப மூளையில பதியுதுன்னா நியூரான்ல பதியுது. So we have a space in neuron. அதே மாதிரி வான்காந்தத்துல பதியுங்கிறப்போ எல்லாமே ஈத்தரால ஆனது தானே, அந்த இடத்துல பதியுது. இப்ப நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இந்த ஆபீஸ் சூழ்நிலையே எனக்கு பிடிக்கல, இது சரியில்லை, பாஸ் சரியில்லைன்னு நினைக்கிறப்போ உங்களுக்கு மட்டும்தான் சரியில்லைன்னு நினைக்கிற உங்களுடைய நினைவுகள் தான், எண்ணங்கள் தான் அந்த வான்காந்தத்துல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற சீட்டு கிட்ட பதியுது. ஆனா உங்க பக்கத்துல ஆப்போசிட்ல டெஸ்க்ல இருக்கிறவரு, இந்த கம்பெனி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லைக் த பாஸ், ஐ லைக் எவரிபடி, நல்ல சம்பளம் தராங்கன்னு நினைக்கிறப்போ அவரோட பதிவு அந்த வான்காந்தத்துல பாசிட்டிவா இருக்கு. அப்போ நீங்க நினைச்சதுதான் நீங்க ரிசீவ் பண்ணீங்க. வான்காந்தத்துல எப்படி பதியுதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே ஈத்தர், ஃபண்டமெண்டல் எனர்ஜி பார்ட்டிகளான ஆனது தானே, அங்கெல்லாம் பதிவு இருக்குல்ல. அது உங்களுக்கு ஆக்சிடென்ட், அந்த ஆபீஸ் விஷயம் ஐஎஸ்என் உதாரணமே இருக்கட்டும். அப்போ ப்ராப்ளம் எது? இஃப் எனிதிங் கோஸ் ராங் இன் தி ஆபீஸ், உங்களோட நெகட்டிவ்னால உங்களுக்கு நெகட்டிவ் நிகழ்ச்சி நடக்குது. இன்னொருத்தருக்கு அவரோட பாசிட்டிவ்னால அவருக்கு பாசிட்டிவா ப்ரமோஷனோ இன்கிரிமெண்டோ அப்படி போயிடுது. இப்போ ரோட்ல போகும்போது பாருங்களேன், நான் கவனிச்சிருக்கேன், எங்க இவங்களே கூட ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சு ஒரு பையனுக்கு. அது என்னன்னா, அப்போ வந்து அது ஸ்கூட்டர்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அவன் பண்ணினது, அவன் விட்டது அவனுக்கு மட்டும் ஞாபகத்துக்கு வருது. நாங்க எல்லாம் காரை வாங்கிட்டு அப்புறமா கார்ல போகும்போது அந்த பையன் எல்லார் பேச்சையும் நிறுத்திட்டு, இங்கதான் எனக்கு அந்த காலத்துல ஆக்சிடென்ட் ஆச்சுங்கிறான். இது ரொம்ப அவசியமான இன்சிடென்ட்டா ஞாபகப்படுத்திக்க வேண்டிய ஹாப்பியான விஷயமா? ஏன் அவனுக்கு மட்டும் ஞாபகம் வந்துச்சு? அவன் விட்டது அவன் மட்டும் ரிசீவ் பண்ணிட்டான், நமக்கெல்லாம் தெரியல, நாம விடல, அதனால நமக்கு ஞாபகம் வரல. வந்து நீங்க வான்காந்தத்திலயும் இந்த மாதிரி எப்படி சட்டிலா பதியுது அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிக்கவும் முடியாதுங்க. அதை வந்து ஒரு மேக்னிஃபை பண்ணி பிசிக்கலா பார்க்க முடியாது. அது ஏன் அப்படி தோன்றது தெரியுமா உங்களுக்கு? இன்னமும் கவனம் கிராஸ் லேயர்லயே இருக்கிறதுனாலதான் எப்படி பதியுதுன்னு. அத ரொம்ப சூக்ஷ்மமான விஷயங்களை மேக்சிமம் மேக்னிஃபை பண்ணி பண்ணி பர்சானிஃபை பண்ண பார்த்தாலோ அந்த கிராஸ் லேயர் தடிச்ச லேயர்ல கவனிக்க பார்த்தா தெரியாது, புரியாது. ஆனா நீங்க வந்து இப்ப இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுக்கலாம், அனுபவபூர்வமா புரிஞ்சுக்கலாம். ஐயோ இந்த நான் இங்க வந்தா எனக்கு மாத்திரம் என் ஃப்ரெண்டு இந்த இடத்துல எனக்கு வந்துச்சா கால் அடிபட்டுதுன்னு சொல்றீங்க, ஆனா மத்தவங்களுக்கு தெரியறது இல்லை. பிகாஸ் யூ லெட் தி தாட் இட் இஸ் தேர் இன் தி யுனிவர்சல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதை நீங்க ரிசீவ் பண்றீங்க வான்காந்தத்துல. அது எப்படி பதியுதுங்கிறது வந்து உங்க வந்து ஒரு சிஸ்டத்திலயோ ஏதோ ஒண்ணு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்க. பண்ண முடியாது. அதெல்லாம் இன்னும் சயின்ஸ் அந்த அளவுக்கு பிசிக்கலா ப்ரூவ் பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது, இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிக்க முடியாது, பிசிக்கலா பார்க்க முடியாது, பதிவு எப்படின்னு புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு கீழே நீங்க வந்து போக முடியாது. நானே பதிவுன்னு போது எப்படி கிளாஸ் இல்ல சார் இவங்களுக்கு எல்லாம் சொல்றதுக்குன்னு சின்னப்ப யோசிச்ச போதே என்னங்க, நாங்க 35 நான் 41 வயசுல இருந்து டீச் பண்ணிட்டு இருக்கேன், இப்ப எனக்கு 71. அப்போ யோசிச்ச போது என்ன சொல்லலான்னு போதுதான் நானே டியூன் பண்ணும்போது, அரே பாபா பதிவுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல உட்காண்ட மாதிரி நினைக்கிறாங்க இவங்க அப்படின்னா. கான்சியஸ்னஸ் நோஸ், காட் நோஸ், காட் கேன் நெவர் கோ அன்கான்சியஸ் அப்படிங்கிற பாயிண்ட் எனக்கு தோணுச்சு. வாழ்க வளமுடன். நீங்களும் யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கே புரியும். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. ஐயா, சாட் பாக்ஸில் பூபதி ஐயா அவங்க சைவ உணவின் நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐயா. வாழ்க வளமுடன். எவ்வளவு பெரிய பாடத்தை சின்னதா கேட்டார் ஒரு கேள்வியில. பாடம் ஐயா எடுத்திருக்காரு. சைவம் என்பது ஒரு உணவு முறை அல்ல, வாழ்க்கை முறைன்னுட்டு. சைவத்துல பாருங்க, ஒரு 4 மேஜர் இதா டிவைடா இது பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து முதல்ல வந்து உடல் அமைப்பு, நமக்கு உடல் வளமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக நம்பர் 1 பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்காக 1. 2வது பிற உயிர் கொல்லாமை. 3வது வந்து ஈகோ பேலன்சிங் சிஸ்டம். 4வது வந்து
பட்டினி. நம்ம நான்வெஜ் சாப்பிட்றதுனால எவ்வளவோ பேரத்தோட உணவை நம்ம சாப்பிட்றோம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு மாட்டுக்கு நீங்க ஒரு கோதுமையோ மக்காச்சோளமோ, இன்னைக்கு அந்த கேட்டில் ஃபீட்ல போடுறது 65% மக்காச்சோளம் தான். அந்த மக்காச்சோளம் நீங்க ஒரு 16 கேஜி இருக்கிறத ஒரு மாடு சாப்பிடும். மாட்டுக்கு 16 கேஜி. எதுக்கு? 1 கேஜி மாமிசம் அந்த உடம்புல வந்து சாப்பிட்றதுக்காக, நான்வெஜ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இவ்வளவு வால்யூம் அப்ராக்சிமேட்டா இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த அளவுக்கு இந்த 16 கேஜிய 32 மனிதர்கள் சாப்பிடலாம். அப்ப பாருங்க, இன்னைக்கு உலகத்துல பசி பட்டினிக்கு காரணம் நான் வெஜிடேரியன்ஸ். அந்த உணவை உலகத்துல விவசாயிகள் பண்ற உணவுல ஒரு 65-70% மாமிசம் தயார் பண்றதுக்காக மிருகங்களை வளர்த்து அதை கொன்னு அதனுடைய உடலை உணவா உண்பதற்காக தயாரிக்கிறாங்க. அதனால உணவு பற்றாக்குறை வருது. அதான் உலக பட்டினின்னு சொல்றாங்க. இதை கண்டிப்பா வெஜிடேரியன்ஸா எல்லாம் மாறினாலே உலகத்துல பசி பட்டினி இல்லாம உலக மக்கள் சந்தோஷமா வாழ முடியும்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சைவ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா. உங்களுக்கு மனம் உடல் ஆரோக்கியமா இருக்கும், வியாதி வராம இருக்கும், தானே சீக்கிரமா ரிப்பேர் பண்ணிக்கும், பிளஸ் தியானம் நல்லா வரும். இது மாதிரிலாம் பெருநன்மை இருக்கு. அதுவே நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் மனசு அடங்காது. ஏன் தெரியுமா? இந்த நாக்கோட சுவைக்காக போய் அந்த உயிரை கொன்னு இறக்கம் இல்லாம பண்ணும்போது அவங்களுக்கு மனசு அடங்காது அவ்வளவு சீக்கிரம். ஏன்னா அந்த காலத்துல மனுஷன் தின்னான்னா கற்காலத்துல அவனுக்கு வேற ஒண்ணும் பண்ண தெரியல. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மிருகத்துல இருந்து மனிதனாக உருமாறி இருக்கு, பரிணாமம் ஆயிருக்கு. அப்ப செஞ்சா பரவாயில்ல. இப்ப இத்தனை விளைய வச்சு இவ்வளவு டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாம் வந்த பின்னையும் அதை சாப்பிடுறாங்கன்னா இரக்கம் இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்ப அந்த மைண்ட் டைட்டா இருக்கும்போது மனசு அடங்காது, நிலைக்காது, சூக்ஷ்மமா புரிஞ்சுக்க முடியாது. அதனால ஆன்மீகத்துக்கு வரதில்லை நிறைய பேரு. அதனால இந்த சைவ உணவு சாப்பிட்டா தியானம் நல்லா வரும், வியாதி இல்லாம இருக்கும். அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் கேன்சர் வருது, என்னென்னவோ ப்ராப்ளம் வருதுன்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா நம்ம வந்து அதை தவிர்க்கும் போது சைவ உணவே சாப்பிடும்போது அந்த மாதிரி பெரிய பெரிய வியாதி வராமல் சாமிஜி சொல்லாரு, இரண்டுலுக்கு நல்லா பண்பாடு இல்ல, ஆமா உணவுக்கு உயிர் உயிர் கொல்லாமை கொல்லாமை வேண்டும். வேண்டும். அது மாதிரி ஒரு நன்மை இருக்கு. கண்டிப்பா தியானம் வரும். அதுல கூட இன்னும் கூட கொஞ்சம் பக்தி மார்க்கத்திலயும் இருந்து அப்புறம் ஞான மார்க்கத்துக்கு வரவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, மண்ணுக்கு அடியில இருக்கிற கிழங்கு எனக்கு வேண்டாம், மண்ணுங்கிறது சாலிட் 5வது பூதம், அதை நான் சாப்பிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் டல்லா உட்காந்துற போறேன், வேண்டாம் வேண்டாம், எனக்கு கொடிக்காய் போறோம், லேசா இருக்கிறது போறோம், லைட்டா ஈஸியா ஜீரணம் ஆகுறது வேணும், அப்பதான் மனசு சீக்கிரம் அடங்கும்னு எல்லாம் யோசிப்பாங்க. அல்ல, இன்னும் இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. இது ஒரு வெரி பிக் சப்ஜெக்ட். ஆனா ஆமா. கண்டிப்பா தபத்துக்கு உதவும், உடல் ஆரோக்கியமா இருக்கும், ம். உலகத்துல அமைதி வரும், ஆமா. அப்புறம் பொல்யூஷன் இல்லாம இருக்கும். இன்னைக்கு வந்து அதுக்காக இந்த தண்ணி நிறைய செலவாகுது. அந்த செலவு மிச்சம் ஒரு ஆகும். சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. 1 கேஜி பருப்போ தானியமோ விளைவிக்கிறதுக்கு ஒரு 1600 லிட்டர் தண்ணி வேண்டி இருக்கு. 1 கேஜி பருப்பு நீங்க பூமியிலிருந்து போட்டு ப்ராசஸ் பண்ணி பேக் பண்ணி வர்றதுக்கு உங்களுக்கு 1600 லிட்டர் தண்ணி வேண்டி இருக்கு. அதுவே 1 கேஜி மாமிசம், ரெட் மீட், உங்க மார்க்கெட்டுக்கு வந்து நீங்க வாங்க போறீங்கன்னா அதுக்கு 16,000 லிட்டர் தண்ணி வேண்டி இருக்கு. இப்ப பாருங்க, ஒரு வெஜிடேரியன் 1200 லிட்டர் தான் யூஸ் பண்றான். ஒரு நான் வெஜிடேரியன் 16,000 10 டைம்ஸ் தண்ணியை உபயோகிக்கிறான். அப்போ நம்ம இருக்கிற தண்ணியை வந்து சீக்கிரமா நம்ம காலி பண்றோம். பூமியில இருக்கிறத, அடுத்த ஜெனரேஷனுக்கு இருக்கிறத நம்மளே காலி பண்றோம். அது அப்போ மாதிரிலாம் நான் சும்மா தமாஷா சொல்வேன் கிளாஸ் எடுக்கிறப்போ, இந்த மாதிரி யாரெல்லாம் அதிகமா நான் வெஜிடேரியன் சாப்பிட்றாங்களோ அடுத்த ஜென்மா அவங்களுக்கு வந்து பாலைவனத்துல தான், ஏன்னா தண்ணி தண்ணி இல்லாத இல்லை. காட்டுல. வாழ்க வளமுடன். இது பெரிய நன்றி. சப்ஜெக்ட்டுங்க, பேசலாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. இது ஒரு தனி சிந்தனை உரையா கொடுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாம்சங் A042F ஐயா, உங்களோட பேரையும் ஊரையும் பதிவு செஞ்சுக்கிட்டு நீங்க பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மைக்கை இன்னொரு முறை டச் பண்ணுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேக்குதுங்க ஐயா? இன்னும் கொஞ்சம் சவுண்டா வாழ்க பேசுங்க வளமுடன். ஐயா. வாழ்க வளமுடன். இருந்து பேசுற மோகன்தாஸ். எனக்கு இந்த இறைநிலை தவத்தை பற்றி அதனுடைய முக்கியத்துவமும் அது எப்படி செய்கிறதுன்றத கொஞ்சம்
இது தெளிவா சொன்னீங்கன்னா பரவாயில்ல. சரி சரி. இறைநிலை தவம். ஏன்னா சுவாமிஜி வந்து நமக்கு முதல்ல துரியாதீதம் எல்லாம் கொடுத்தாரு. மனதை பிடிச்சிட்டு மனதின் மூலம் என்ன, உயிரின் மூலம் என்ன, அறிவின் மூலம் என்னன்னு போக வச்சாரு. நம்ம இங்க ம். இருந்து தான் போவோம். நான் யாருன்னு இங்க நம்ம இருக்கிற இடத்துல இருந்தா ஸ்டார்ட் பண்ண முடியும்னு. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல தத்துவத்தை சொல்லி கொடுத்துட்டு அங்க இருந்து வந்ததே இறைநிலை தான்ங்கிறங்க அதையும் நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். அதுக்காக ம். ஃபர்ஸ்ட் அப்சல்யூட் ஸ்பேஸ் நினைச்சு தியானம் பண்ணிட்டு அதுல வந்து ம். டியூ டு செல்ஃப் கம்ப்ரசிவ் சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் இவால்வ் ஆச்சுன்னு ஞாபகப்படுத்திட்டு அது பெர்முடேஷன் ம். காம்பினேஷன்ஸ்ல பஞ்சபூதங்கள் ஆகி பஞ்சபூதங்கள் பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸ்ல உலகங்கள் ஆகி உலகத்துல ம். நம்ம பூமியில பஞ்சபூதங்கள் எங்க ஒரு ப்ரொபோர்ஷன்ல இருக்குதோ அங்க எல்லாரும் எல்லாம் ஒரே ப்ரொபோர்ஷன்ல இருக்கணும். பஞ்சபூதங்களும் ஏதாவது ஒண்ணு ஜாஸ்தியானா இப்ப வெப்பம் ஜாஸ்தியானா தண்ணியை தள்ளி விட்டுடும், ட்ரை ஆயிடும். அதுவே தண்ணி ஜாஸ்தியானா சொதன்னு இருக்க வெப்பத்தை தள்ளி விட்டுடும். அப்படி இல்லாம பஞ்சபூதங்களும் ஒரு இதுல இருக்கும்போது அதுல ஒரு சர்க்கியூட் க்ளோஸ் ம். ஆகி அந்த ஒண்ணுக்கு ஒண்ணு சப்போர்ட்டிவா இருக்க அணுல இருந்து வர அலைகள் ஒரு அந்த செகண்ட். சென்டர் ஃபார்ம் ஆகி அங்க சென்டர்ல டியூ டு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் கனத்த அணுக்கள் எல்லாம் போய் நிக்க முடியாம அப்படி வந்திருக்குது. அப்படி வந்து 1 2 3 4 5 6வது அறிவுள்ள மனிதனாகி மனிதன்லயும் இத்தனை பரம்பரை போய் இப்ப இங்க இதாக இருக்கிறதும் அந்த பிரம்மம் தான், இறைநிலை தான் ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக உள்ள இருந்து நாம வெளியில போகலாம், வெளியில இருந்து உள்ள வரலாங்க. இங்க ரெண்டு இருந்து ப்ராசஸ். மட்டும் இதை போறத வந்து போக்கஸ் பண்ணினா கொஞ்சம் லேட் ஆகுது உங்களுக்கு அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு. அங்க இருந்து வந்ததும் இறைநிலை தான் ஞாபகப்படுத்தினா அப்போ இறைநிலையா ம். இருந்துட்டு நம்ம எதுக்கு தப்பு பண்றோம்? நிறைய பேர் அந்த ஒரு கேள்வி கேட்கறாங்க. எவ்வளவுதான் தத்துவம் புரிஞ்சாலும் தியானம் பண்ணா கூட எப்போ இருக்க அறிவுன்னு ஆமா. விஷயத்துல கான்சியஸ்னஸ்ங்கிறது ஈவன் எவ்வளவு பெரிய மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி சேர்ந்து இருக்கட்டும் அது தாண்டியும் இருக்குது அன்லிமிட்டெட். அது கான்சியஸ்னஸ் ஒரு கேலக்சி ஒரு இதுக்குள்ள சக்திகளத்துக்குள்ளார வந்து ஒரு கேலக்சியில வந்து இப்படி வந்ததும் நான் தானே தெரியணும். அப்போ எல்லைக்கட்ட சின்னதா இயங்குறோம். இது நம்மளுக்கு ஆமா. அனுபவம் புரியணும். அப்போ அங்கிருந்து வந்ததும் இறைநிலை தான். இங்க இருந்து போகிறோம், விரியிறோம், விரிஞ்சு விரிஞ்சு நிக்க நிக்க பிரச்சனைகள் எல்லாம் சின்னதா தெரியும். மனசு விரியாம இருக்கும்போது சின்ன பிரச்சனை கூட பெருசா தெரியும். இப்போ இங்க ஓ. இருந்து போறது விரியறது மட்டும் போறாது, அங்க இருந்து வந்தது இறைநிலைன்னு ஞாபகப்படுத்திக்கோங்க, சீக்கிரம் அட்வான்ஸ் ஆகலாம்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படிங்களா? இது வீடியோ போட்டு தான் கேட்கணுங்களா? நாமளா வீடியோ இல்லாமயே செய்யலாங்களா? வீடியோ காரணம் இல்லாம பண்ணிக்கோங்க. இப்ப பண்ணி பாருங்களேன், அது குயிக்கா ஞாபகப்படுத்தினா போறோம். இந்த பஞ்சபூதங்கள் ஆனதையோ உயிரினங்கள் எல்லாம் குயிக்கா எப்படின்னா ஒரு பேப்பர்ல ம். நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஒரு பேராகிராஃப. உங்க ரெண்டு சரிங்க. கண்களும் எல்லா அக்ஷரத்தையும் பாக்குது. ஆனா குயிக்கா பாக்குது, அதனால வேகமா படிக்கிறீங்க. எதையாவது மிஸ் ஆமா. பண்ணிட்டீங்கன்னா தப்பா படிப்பீங்க. அது ஆமா. மாதிரி அப்ப வேகமா குயிக்கா படிச்சு ஞாபகப்படுத்திட்டு எங்க வந்துடலாம். இவல்யூஷன்ல நம்ம எங்க இருந்து வந்தோங்கிறது தெரியும். ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக அது தான். வாரத்துல எப்படி எவ்வளவு நாள் செய்யணும்? இல்ல எப்படி அது ஏதாவது இல்ல, முறைகள் கொஞ்ச இருக்குங்களா? நாளைக்கு எங்களுக்கு ஒரு தெளிவு வர்ற வரைக்கும் நீங்க வந்து காலையில ம். நேரத்துல இதை பண்ணலாம், தப்பு இல்லை. இல்ல எவ்ரி வீக்குங்க சொல்லி கொடுத்த எல்லா தியானமும் பண்றதுன்னு வச்சுக்கோங்க. முதல் பாயிண்ட் அந்த ம். வாரத்துக்குள்ளார அப்படியே ஏஜ் ஆக ஆக நம்ம ரிட்டையரும் ஆன பின்னா என்ன ஆயிடும், நிறையவே டைம் இருக்கும். அடிக்கடி உட்காரலாம். ஒரு நாளைக்கு 4 வாட்டி ஓ. 5 வாட்டி தியானம் பண்ணலாம். அதுல ஒரு வாட்டி நித்திய இந்த தியானத்தையும் பண்ணிக்கலாம், இறைநிலை இறைநிலை தவமும் தவத்தையும் பண்ணு. பண்ணிக்கலாம். ஓ. ஏஜ் வாழ்க ஆனவங்களுக்கு வளமுடன். காலையில ஒரு வாட்டி, நன்றிங்க. அப்புறம் 11 o'clock ஒரு வாழ்க. வாட்டி, 4 மணிக்கு, 5 மணிக்கு, 6 மணிக்கு ஒரு வாட்டி, 7 மணிக்கு ஒரு வாட்டி எல்லாம் உட்காரலாம். அதுல ஒண்ணு வந்து இறைநிலை தவமாவும் வச்சுக்கலாம். ஆ. ஓ. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி. வாழ்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க. அடுத்த அன்பராக தேவி ராணி அவர்கள். வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க. வாழ்க சொல்லுங்கம்மா. வளமுடன் அம்மா. ஐயா இந்த மௌனம் கடைபிடிக்கும் போது ஒரு மணி நேரம் மௌனத்துல இருந்தாலும் கூடங்க ஐயா அந்த எண்ணங்கள் வந்து வெளியேறத நம்ம கவனிக்க கூடாது, அது பின்னாடி போகாம அதை விட்டுறணும் அப்படின்றது நமக்கு சொல்ற விஷயமா இருக்குங்க ஐயா. அப்ப அந்த எண்ணம் வந்து ஒரு தடவை வெளியேறிட்டா மீண்டும் அந்த எண்ணம் நம்ம கிட்ட தோன்றாதுங்களா? இல்லாட்டினா அதை நம்ம சங்கல்பமா எடுத்து அதை வந்து மறுபடியும் அந்த எண்ணம் வராம செய்யணுமா? அப்ப தெய்வீக எண்ணங்களும் கூட இது மாதிரி வந்து செயலுக்கு வராம போயிருங்களா ஐயா? இது பத்தின எனக்கு ஒரு தெளிவு வேணுங்க ஐயா. வாழ்க வளமுடன். பாருங்க, உங்க தெய்வீக நீங்க கடைசியா காட்டு தெய்வீகமான ஒரு எண்ணம் வந்தா உங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குதா, துக்கத்தை கொடுக்குதா?
சந்தோஷத்தை தான் கொடுக்கும். அப்போ எந்த ஒரு எண்ணங்களும் சமுதாயத்துக்கும் தனக்கும் பிறருக்கும் சமுதாயத்துக்கும் நன்மை விளைவிக்கும் எனில் அதை நீங்க நர்ச்சர் பண்ணலாம், அதை நீங்க கவனிக்கலாம். ஆனால் உங்களுடைய துன்பம் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு எண்ணத்தையும் நீங்க என்ன பண்ணணும், மௌனத்துல ஒரு நோட்புக் வச்சுட்டு எழுதிக்கலாம். எழுதிட்டு இது ஆசையினால் ஆசை வயப்பட்ட எண்ணமா இல்ல கோப பயப்பட்ட எண்ணமா, அந்த மாதிரி எல்லாம் நீங்க எழுதி வச்சுட்டு அதை நீங்க அதை இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும், அகத்தாய்வு பண்ணி அந்த எண்ணத்தை நீங்க போக்குனதுனாதான் உங்களுக்கு அந்த எண்ணம் திருப்பி வராம இருக்கும். அதுக்கு நீங்க தீர்வு காணலைன்னா திரும்ப திரும்ப அந்த எண்ணம் வந்துட்டு தான் இருக்கும். அப்ப மௌனத்துல இருந்தாலும் எந்த எண்ணம் மௌனத்தில் இருக்கிறப்போ உங்களுக்கு அடிக்கடி துன்புறுத்துதோ அதை நோட்ல எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுட்டு அதை நீங்க அகத்தாய்வு பண்ணாதான் திருப்பி வராம. அதோட காரணம் என்ன, நான் இப்படியே யோசிச்சா அதோட விளைவு என்ன ஆகும் அப்படின்னு எல்லாம் அனலைஸ் பண்ணும்போது ஒரு பொறுப்புணர்ச்சி வரும் பாருங்க. என்னத்தை யோசிக்கிறேன் அப்படின்ட்டு. இன்னொன்னு, ரெகுலரா தியானம் பண்ணி உள்ளூர நம்பிக்கையோட இருக்கணும். ஞானம் அடைஞ்சவங்கள்லாம் பிறந்த போதே யாரும் ஞானிகளா பிறக்கல. அதனால எப்பேற்பட்டவங்களும் ஞானம் அடைஞ்சிருக்காங்க. ஒரு ரத்னாகரன் வால்மீகி ஆக முடியும்னா நாம ஏன் ஆக முடியாது? அந்த அளவுக்கு நம்ம தப்பு பண்ணல. அதனால அப்படியெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு பண்ணும்போது மனசுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வரும், தைரியம் வரும், ஈஸியா தாண்டி போயிடலாம். கொஞ்ச நாள் ஒரு வாரத்துல ஒரு வாட்டி வந்துட்டு இருந்தது, ஒரு மாசம் கழிச்சு வரும், 6 மாசம் கழிச்சு வரும், திடீர்னு என்னைக்கோ ஒரு நாளைக்கு வரும். சுவாமிஜிக்கும் வந்துதான். எப்படின்னா ஸ்டூடெண்ட்டை ஒரு நாள் அடின்னு அடிக்கிற மாதிரி கனவு வந்துதான். ஐயோ என்ன இப்படி வந்தது அப்படின்னு நினைச்சாராம். அது பரவாயில்ல, அதெல்லாம் ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன்ல ஒண்ணுமே இல்லைங்கிறது உங்களுக்கு புரியும் போது நீங்க நல்ல நிலைக்கு உயர்ந்திருக்கிறீங்கன்ற அர்த்தம். அப்புறம் உயர்ந்த எண்ணங்கள், ஆன்மீகத்துல உயர்ந்த எண்ணங்கள் வந்துச்சுன்னா அது நீங்க உடனே என்ன சங்கல்பம் பண்ணிக்கணும்னா, எனக்கு அந்த உயர்ந்த சிந்தனையை வடிவத்துக்கு கொண்டு வர்றதுக்கான உடல் நலம், மனநலம், நட்பு நலம், பொருள் வரம், அமைதி, ஆனந்தம் எல்லாத்தையும் கொடுங்கன்னு சங்கல்பம் பண்ணிட்டீங்கனாலே போறோம். அதுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு தகுந்த மாதிரி ஜனங்களும் அந்த சுற்றுப்புற சூழ்நிலை அமையும். சமுதாயத்தில் உங்களுக்கு பண உதவி வரும். எல்லாம் உங்க ஊர்ல ஒரு கம்யூனிட்டி ஹால் இல்ல, ஒரு வேற ஏதோ இல்லைன்னு ஒரு எண்ணம், சமுதாய தொடர்பான நல்ல எண்ணங்கள் வரும்போது அதை நீங்க நர்ச்சர் பண்ணலாம். அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா, தயாராக இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும். இல்ல வந்துச்சுன்னா என்ன பண்றது? எங்க எங்க ஊர்ல அறிவுத்திருக்கோயில் இல்லைங்க ஐயா. கொடைக்கானல் ஒரு ஹில் ஸ்டேஷனா இருக்கிறதுனால அங்க இதுக்கான வாய்ப்பு அங்க இல்லைங்கய்யா. நான் பிரசன்ட் பழனியில இருக்கேன். இப்ப நான் ஒரு ரிட்டையர்ட் பர்சன். சரி, ரிட்டர்ன் டு கொடைக்கானல். அங்க இது மாதிரி நான் ஒன்னு ஆரம்பிக்கலான்றது, வீடு இருக்கிறதுனால அதையே நம்ம ஒரு மையமாக ஆரம்பிச்சு கொண்டு போகலான்னு நினைக்கிறேங்க ஐயா. அது ஒவ்வொரு தடவையும் கண்ணாடி பயிற்சியின் போது நான் அந்த தெய்வீக சங்கல்பத்தை வைக்கிறேன். அதை இன்னும் வலிமைப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பா தான் இந்த மௌனத்துல எனக்கு அந்த எண்ணம் மீண்டும் வருது. அதை நான் எப்படி அதை கொண்டு செலுத்துறதுன்றதாங்க என்னுடைய. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு உடல் நலமா இருக்கணும், மன வளமா இருக்கணும். அதை ஏத்துக்கிறதுக்கு அதுல எல்லாருமே எல்லா விதமான ஜனங்களும் வருவாங்க. மனவளம், நட்பு நலம், எல்லாருடைய சமுதாய தொடர்பு வேணும். நட்பு நலம், பொருள் வளம் அடுத்தது. இதெல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் கட்டுறதுக்கு பொருள் வளம் வேணும். இதெல்லாம் வேணும். நீங்க கேளுங்க. இதெல்லாம் கேட்டு பண்ணிட்டு இருக்கிறப்ப யாரோ ஒருத்தர் வருவாரு, ஒரே மாதிரி எண்ணம் இருக்கிறவர் எல்லாம் ஒன்னா சேருவாங்க. எங்க இடத்துல நீங்க கூட பண்ணிக்க பாரு. இன்னொருத்தர் நான் செங்கல் கொடுக்குறேன், நான் ஷீட்டு கொடுக்குறேன், இதெல்லாம் நான் சேர் ஒரு 20 சேர் கொடுக்குறேன் பாரு. அந்த மாதிரி எல்லாமே ஒன்னா அமையும், இணையும். அதனால நீங்க சமுதாயத்துக்கு தேவையான இந்த மாதிரி எண்ணங்களை நீங்க ஏத்துக்கு நாம தயாரான, எனக்கு இறைநிலை உதவும்னு நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா போறோம். அது செயல்முறைக்கு நடக்கும். உங்க ஊர்ல இந்த வருஷத்துக்குள்ளேயே, நீங்க 25க்குள்ளேயே ஒரு இடம் அமையும், நீங்க ஆரம்பிச்சிருவீங்க பாருங்க. வாழ்க வளமுடன். கேட்கவே மகிழ்ச்சியா இருக்கு. அருள் தந்தையே எனக்கு கொடுக்குற ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கா நான் அதை ஃபீல் பண்றேங்க ஐயா. வாழ்க வளமுடன். எப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு கேட்க ஆரம்பிக்கலோ, அது தொடர்ந்து உருவெடுத்து வர ஆரம்பிச்சிருன்னு அர்த்தம். உங்களுக்கும் கனவுல வருது, ஜனங்களும் ரெடியா இருக்காங்க, திரண்டு வந்தாச்சு. இப்போ அவ்வளவுதான். நீங்க நிறைய பேர் தலையில இந்த எண்ணத்தை போட்டுட்டீங்க, எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க இத்தனை பேரு. அப்போ எல்லாருடைய எனர்ஜியும் அங்க வரும். வான்காந்தத்துல கனெக்ட் ஆகி கண்டிப்பா நடக்கும். அது வாழ்க வளமுடன் ஐயா. கேட்கவே மகிழ்ச்சியா இருக்கு. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் தேவிராணி அம்மா, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக சங்கர் அவர்கள் கேரளாவில் இருந்து. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சங்கர். அருமையான கேள்வி, அருமையான பதிலுங்க. நிறைய திருப்தியான, அதுல சைவத்தை பத்தி சொன்னபோது நல்ல திருப்தியா இருந்தீங்க. ஏன்னா நிறைய விளக்கங்கள் உண்மையிலே கொடுக்க வேண்டி இருக்கு சைவத்தை பத்தி. நிறைய இருக்கு சொல்ல டைம் அது இல்ல. ஃபுல் சின்ன டைமா ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியை ஃபுல்லா அது கூட வச்சுட்டா கூட அது நல்லா இருக்கும். கண்டிப்பாங்க. இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு இன்றைய காலகட்டத்துல நான்வெஜ் தான் நிறைய சாப்பிடுறாங்க. அதுக்கு உண்டான ஒரு விளக்கம் கண்டிப்பா தேவைப்படுற ஒரு காலகட்டங்க. பண்ணலாங்க, அந்த நன்றிங்க. டாபிக் பண்ணலாம். பவர் பாயிண்டோட பண்ணலாங்க. சரிங்க, 2 கேள்விங்க. சரி. ஒண்ணு இன்னைக்கு உலகத்துல சமாதானங்கிறது ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு. மனுஷனுக்கு சமாதானம் சமாதானங்கிறதுக்கு உண்டான காரணங்கள் நிறைய உண்டாயிட்டு இருக்கு. ஒண்ணு தேவை ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குது, பொருள் தேவை ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குது, வேலை ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, குடும்ப ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கிற இடத்துல மனசமாதானம் கம்மியாயிட்டே இருக்கு. அந்த மனவளக்கலையில் இருக்கிறவங்க தியானம் பண்ணா கூட, தியானம் பண்றவங்களும் சரி, தற்சோதனை பண்றவங்களும் சரி, ஏதோ ஒரு பிரச்சனையை நேரிடும் போது அந்த இடத்துல அவங்க மனசமாதானம் கேட்டுறாங்க. அப்ப அந்த தியானம் வரமாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. தியானம் வரமாட்டேங்குது, மென்டல் ஃப்ரீக்வன்சி குறைக்க முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு காலகட்டம் போயிட்டு இருக்குது. இந்த சமாதானம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மனவளக்கலையில் இருந்தாலும் நிறைய பேர் சொல்ற விஷயம் மனசமாதானம் இல்ல. அப்ப இப்படி இருக்கும்போது எனக்கு தியானம் வர மாட்டேங்குது, பிரச்சனைய இது பண்ண முடிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் இந்த மனசமாதானம் இருந்தா தான் தியானமே பண்ண முடியும். எந்த ஒரு பிரச்சனையை நேடுறதுக்கு மனசமாதானம் தான் ஃபர்ஸ்ட் தேவை. அதுக்குண்டான வழி ஏதாவது இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு தியானம் மட்டும் வழியா, இல்ல தற்சோதனை ஒரு வழிதான். ஆனாலும் இது 2 பண்ணாலும் மறுபடியும் சமாதானம் கெட்டுட்டு தான் இருக்குது. இதுக்கு முழுமையான ஒரு ஏதாவது விளக்கம் இருக்கான்னு கேக்குறேன். இப்போ உலகத்தை நல்லா கவனிச்சோமானா, எப்போ இருக்கா கரெக்டா இப்ப எல்லாமும் ஆர்டரா ஃபங்க்ஷனா நடக்குதோ அப்போ குட் அண்ட் பேட் ரெண்டும் கூட ஈக்குவலா தான் இருக்கு. இல்லைன்னா வெறும் பேட் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தா அழிஞ்சே போயிருக்கும் இந்நேரம். அழியிலையே அதனால ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. ஒரு பக்கம் சில பேருக்கு உணர்ச்சி வயம் ஜாஸ்தியா இருக்கு, மனசு அடங்க மாட்டேங்குது, கொஞ்சம் உலகாயுதமா போறாங்க, அது இது அனுபவிக்க போறாங்கன்னு இருந்தா கூட, இன்னொரு பக்கம் கொஞ்சம் மெச்சூர்டு சோல்ஸ், ஓல்டு சோல்ஸ் எல்லாம் அட்வான்ஸும் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. அதை நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, மனுஷன் பார்த்து எதையும் கெடுத்து ஒரேடியா ஏதோ ஒரு மதத்தை பூரா அழிச்சு எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே இதெல்லாம் கத்துக்கிட்டவங்க, உடம்ப விட்டவங்க இருக்காங்கல்ல, அந்த சோல் திரும்ப பூமிக்கு வரும்போது சின்ன குழந்தையிலேயே ஞானிகளா வரும். அப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாவும் இருக்கும். அதுல அங்க இன்னும் கல்மஷமே வரல, கிளீன் ஸ்லேட் வேற. அப்போ ஜம்முன்னு அருமையா உலகத்தை வழி நடத்தும். மகான்கள் எல்லாம் அப்படி இன்னொரு உடம்ப உபயோகிச்சுட்டு வழி நடத்துவாங்க. அதுவும் நடக்கும் கண்டிப்பா. ஆனா நாம இப்ப எதற்கு டியூன் பண்றோமோ அந்த பக்கம் சார்ந்துடுவோங்கிறதுனால எல்லாரும் உஷாரா இருக்கணும். நேத்து கூட ஒரு பையன் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான் மன்றத்துல, ரொம்ப பேட் பீப்புள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்க, அஞ்ஞானத்துல இருக்கிறவங்க தான் ஜாஸ்தி இருக்காங்க, மூட நம்பிக்கையில இருக்கிறவங்க இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். அப்படி நம்ம டியூன் பண்ணினோமானா நாம எனர்ஜி அவங்க கிட்ட தான் த்ரோ பண்றோம். ஒண்ணு. ரெண்டாவது, நமக்கு எதுக்கு டியூன் பண்றோமோ மைண்ட் ரேடியோல அந்த மாதிரி முன்னேறாதவங்க, இன்னும் அஞ்ஞானத்துல ஆழ்ந்திருக்கிறவங்களோட மட்டும்தான் மெசேஜ் வரும். அதை விட்டுட்டு நாம முன்னேறிட்டும் இருக்காங்க டியூன் பண்ணினா முன்னேறினவங்க எல்லாம் நம்மளை பார்க்க வருவாங்க. அதான் ஒரு பாடல் இருக்கே, எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய், இப்பாரில் எப்போதும் எல்லாமும் இறையருளால் தப்பாது சரியாகவே நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ. முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் இல்லை, இப்போவும் கடவுள் இருக்கிறாரு, கடவுள் அருளால ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு தான் அவங்கள சொல்றாங்க. ரமணரோட பக்தரோ எழுதின ஒரு பாடல். நீங்க யூடியூப்ல எப்போது நீ அறிவாயோ டைப் அடிங்க, அந்த பாடல் வந்துரும். அத பாருங்க, லிரிக்ஸ படிச்சு பாருங்க. அன்னைக்கும் தர்மமும் இருந்தது, அதர்மமும் இருந்தது. ஒரு சமயத்துல அதர்மத்தோட கை ஓங்கின மாதிரி தோன்றது. அப்ப உடனே அதை பேலன்ஸ் பண்ணி தர்மம் மேல வருது.
திரும்பவும் இது அமுக்கவே பாக்குது. அது மாதிரி ஒரு இது வந்து இருந்துட்டே தான் சம்பவம் யுகே யுகே. எப்பவெல்லாம் அதர்மம் தலை தூக்குதோ அங்க தர்மத்தை நிறுத்துறதுக்கு மகான்களும் சூழ்நிலைகளும் சுற்றுப்புற சூழ்நிலை உருவாகும். தர்ம நிலைநாட்டும் இருந்தே தான் இருக்கும். அது இருக்கும். உலகத்துல தவிர்க்க முடியாதுப்பா. ஆனா இப்போ ஒரு பூன்னு பாக்குறீங்களே, அந்த அல்லிதழுக்கு கீழே புல்லிதழ்னு பச்சையா இருக்கிற காம்பு பிடிச்சு வச்சுட்டு இருக்காட்டா உங்களுக்கு பூன்னு இருக்குமா? ஆமாம். இந்த மண்ணுங்கிறோம். நம்மளுக்கு காலெல்லாம் குத்துறது எல்லாம் பண்றது. ஆனா அந்த மண்ணுன்னு இருந்து அதுல ஒரு விதைய போட்டு அந்த விதை அச்சோ உடையுதேன்னு நினைச்சு பயந்தா முடியுமா? உடைஞ்சாதான் மரமா வருது. மேகம் உடைஞ்சாதான் மழையா கொட்டுது. எல்லாமும் ஒண்ணு உடைஞ்சுதான் இன்னொன்னு நல்லது வருது. முட்டை உள்ளுக்குள்ள கோழி ரெடி ஆயிடுச்சுன்னு அங்கேயே இருக்க முடியுமா? வலிக்குது. வலிக்குதேன்னு அது பயந்துக்கல, உடைச்சிட்டு வெளியில வருது. இப்படி எல்லாமும் பாசிட்டிவ் நெகட்டிவ் மேல கீழே முன்ன பின்ன உள்ள வெளியில இருந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா எவ்ரிதிங் இஸ் கோயிங் இன் an order in the universe. இந்த பிரபஞ்சத்துல எல்லாம் ஆர்டரா தான் நடக்குதுன்னு எப்ப தெளிவா தெரியுதோ அப்ப அங்க அமைதி வந்துடும். ஆமா, உங்களுக்குள்ள அமைதி வரும். அது தெரிஞ்சுனா போற அவ்வளவுதான். உலகத்துல வரணும்னு சங்கர் அமைதியா இருப்பாரு. அதனால எல்லாருக்குள்ளயும் வரணும்னா அவங்கவங்க கவனிச்சுக்கணும். உங்களுக்குள்ள அமைதி வர்றப்ப என்ன தெரியுங்களா ஆகும்? அமைதி நிகழ்வுகள் தான் எல்லா இடத்துலயும் நடக்கிறதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. நீங்க பேப்பரை படிச்சாலும் அங்க வாருங்கிற நியூஸை ஸ்கிப் பண்ணிட்டு வேற எதையோ பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு அதெல்லாம் தெரியாம இருக்கும். அப்புறம் நீங்க சொல்றதுனால அடுத்தவங்க மனம் அமைதி அடையும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டே இருக்கும். ரெண்டும் கலந்துதான் இருக்கும் இந்த உலகம், தவிர்க்கவே முடியாது. அதான் மெயினா இப்ப சமாதானம் கொடுக்கறதுக்குண்டான வழியத்தான் பாத்துருக்கேன். மெயினா பண்றவங்களுக்கு பூரா அந்த சமாதானம்னா என்ன ஃபர்ஸ்ட் அத ஃபர்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தியானத்தை பத்தியே இப்ப இது பண்றதுங்க, சொல்லி கொடுக்கறது. அப்போ இன்றைய காலகட்டத்துல அந்த அந்த லெவல்ல தான் இப்ப வர்றாங்க. கிளாஸுக்கு வரும்போது அந்த லெவல்ல தான் வர்றாங்க. ஃபர்ஸ்ட் சமாதானம் இல்லைங்க, சமாதானம் இல்லாதவங்க எப்படி உட்கார்ந்து தியானம் பண்ண முடியும்? அப்ப அந்த சமாதானம் ஃபர்ஸ்ட் என்னங்கிறது சொல்லி கொடுத்துட்டு தியானத்துக்கே போறதுக்கு. அதே மாதிரி இன்னொரு கேள்விங்கம்மா, அதாவது அதாவது மகர்ஷி சொல்ற ஒரு விஷயத்தை வச்சு பார்க்கும்போது நுண்ணிய அலைகள் போனாதான் பிரபஞ்ச ரகசியம் எல்லாமே வெளிக்காட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்றாரு. அப்போ இந்த அணுவை பத்தி ஒரு ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிக்கிறாருன்னா அந்த அணுவுக்கு முன்னாடி இருக்கிற சூன்யமான இடத்துக்கு போனாதாங்க அணுவை கண்டுபிடிச்சு. அப்ப இந்த விஞ்ஞானி எதை வச்சு அணுவை கண்டுபிடிச்சிருப்பான்? அதான் என்னோட கேள்வி. அதுதான் சாமிஜியே சொல்லியிருக்காரு, ஆல் சயின்டிஸ்ட் ஆர் பிலாசபர்ஸ் ஆர் பிலாசபர்ஸ் ஆர் நாட் சயின்டிஸ்ட். என்னன்னா சயின்டிஸ்ட் என்ன பண்றான், ஹி கன்ஃபைன்ஸ் ஹிம்செல்ஃப் வித்தின் தி 4 walls ஆஃப் தி ரூம். அவன் இருக்கிற லேபு 4 செவத்துக்குள்ளாரையே இருக்கான். அவன் உலகாயுதமா இன்பம் அனுபவிக்க போறது, அவன் ஷேவ் பண்ணிக்க கூட டைம் இல்லை. அப்படி தாடி எல்லாம் வளர்த்திட்டு எந்த நேரமும் குளிக்கும் போதும் சாப்பிடும் போதும் சதா அவன் என்ன ரிசர்ச் பண்றானோ அதையே யோசிக்கிறான். அப்படி சட்டிலாவே இருக்கிறதுனாலதான் ரெவலேஷன் ஹேப்பன்ஸ். உள்ள இருந்து நேச்சர் கான்சியஸ்னஸ் ரிவீல் பண்ணி கொடுக்குது. அதனால அவங்களுக்கு நிறைய விஷயம் புரியுது. இப்போ ஐன்ஸ்டைன் விஷயம், இன்னும் பெரிய பெரிய சயின்டிஸ்டுகள் எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல என்ன தெரியுமா சொன்னாங்க, நான் கண்டுபிடிக்கல, அவனை வந்து நீ இவ்வளவுதான் நல்லா பேசுற, நீ தான் வந்து இந்த மீட்டிங் அட்டன் பண்ணணும் கண்டக்ட் பண்ணணுங்கிறாங்க. அவன் தான் மெயின் ஆளு. அவனுக்கும் அடிச்சுக்குது. பார்க்ல உட்காந்துட்டு இருக்கான். ரொம்ப வரியில டூ மச்சா வரி வந்தாலும் மனசு வரி பண்ண முடியாம அடங்கும். அந்த மாதிரி அடங்கின போதே அவனுக்கு ஒரு உண்மை புலப்பட்டுச்சு. அப்புறமா சொல்றான் தைரியமா, நான் கண்டுபிடிக்கல, அமைதி நிலையில தானே தெரிஞ்சிச்சு, யார் தெரியப்பட்டுனாங்க என்னன்னு தெரியல, ஆனா தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறான். அந்த மாதிரி அமைதி நிலைக்கு போய் போய் தெரிஞ்சுக்குவாங்க. டாக்டரேட் பண்றவங்கள நீ என்ன படிக்கிறேன்னு கேட்டா ஐம் டூயிங் ரீசர்ச்ங்கிறாங்க. ஏற்கனவே இருந்ததான் தாடி போறாங்க. ஹி டூயிங் ரீசர்ச் பண்ணி 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 கடைசியில அந்த இருக்கிறத ரீசர்ச் தொலைஞ்சதானே தேட முடியும், இல்லாததை எங்க தேடுவீங்க? அப்போ பிரபஞ்சத்துல எல்லாமே இருக்கு. நுணுகி நுணுகி போறப்போ இயற்கை அதை காமிச்சு கொடுத்துருது. நேச்சர் ரிவீல்ஸ் ஆல் தி சீக்ரெட்ஸ் டு மேன். நுணுகி போனாதான் எல்லாமே தெரியும். இப்போ ஒரு நிலையில எனக்கு என்ன தோணுதுன்னா, ரெவலேஷன்ங்கிறாங்க, எதுவோ ரிவீல் பண்ண மாதிரி நினைக்கிறாங்க. அரே பாபா, லா ஆஃப் நேச்சர் இஸ் ஓப்பன். ஓப்பன் சீக்ரெட். சீக்ரெட்னு ஏன் சொல்றாங்கன்னா அவங்களுக்கு புரியல, பிடிபடல, அதனால சீக்ரெட்டா ரகசியமா இருக்கு, இயற்கை விதிங்கிறாங்க. அப்படி இல்ல, ஓப்பன் சீக்ரெட். அது பாக்குறதுக்கு கண்ணு வேணும். பீப்புள் டோன்ட் ஹாவ் தி ஐஸ் டு see, ears to hear. அதான் ப்ராப்ளம். அது அப்ப அவங்களும் அதே அதே நுண்ணிய நிலைக்கு போய்தான் ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தியானம் பண்ண பண்ண டெப்த் கிடைக்க கிடைக்க
அவங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட்ல என்ன டவுட் இருக்கோ அதை கிளியர் பண்றதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் வரும் உள்ளே இருந்து வரும்போது அவங்க ஃபுல் ஃபெய்த், நம்பிக்கை, யாருகிட்டயும் போய் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியதில்லை, இதுதான் அடிச்சு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு அந்த இன்ட்யூஷன் கிடைச்சிருக்குது. அது கிடைச்சிருச்சு. they go to that அந்த frequency போறப்ப இயற்கை உண்மை ஜீரோ frequency உண்மையே உணர்த்திடுது. அவ்வளவுதான். அதுக்கு அந்த நிலைக்கு போகாம எதையும் தெரியாது. கண்டிப்பா கண்டிப்பா. அதுதான் என்னோட டவுட்டா இருந்தது. அதாவது ஐன்ஸ்டீன் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாருங்க அந்த E=mc² எப்படி கண்டுபிடிச்சிருப்பாருங்க எனக்கு ஒரு டவுட் இருந்தது. அவங்களுக்கு நிகழ்ந்துச்சாமா, அமைதி நிலையில நிகழ்ந்திருக்கு, அவங்களுக்கே அது தெரியல. அப்புறமா சொன்ன பின்ன நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம் அவங்கள. சரி சரி, கண்டிப்பா கண்டிப்பா. நிலைக்கு போக போக ஆட்டம் cannot be split-ன்னு ஒரு சயின்டிஸ்ட் சொன்னாரு. அதை விட நுடிக நிலைக்கு போறப்போ அதை பிரிக்கலாம், சப்பட்டாமிக்னு சொன்னோம். அதுக்கப்புறம் நானோ பீக்கோன் இப்ப எவ்வளவு சயின்டிஸ்ட் வந்துட்டாங்க பாருங்க. கண்டிப்பா. ஆமா ஆமா. அந்த மாதிரிதான் இன்னும் நுடிக நிலைக்கு போக போக இன்னும் நேச்சர் will reveal all the secrets to man. அவ்வளவு பெரிய போனா இருந்தது, இத்தினூண்டு ஆயிடுச்சு பாருங்க கைக்குள்ள. ஆமா ஆமா. இன்னும் போக போக இன்னும் நுணுகி போக போக எல்லாமே சின்னதாயிடும். அதர் பிளானட்ஸ்ல இருந்து வர்றவங்க எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த உடம்பே இவ்வளவு எல்லாம் தேவையே இல்லை, இத்தினூண்ட தலைமத்திரம் இருக்கும், உடம்பெல்லாம் குச்சி மாதிரி இருக்கும். ஆமா ஆமா. ஏலியன்ஸ் சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரிதான். ஆமாங்க ஆமா. அப்படிதான் நுணுகி போயிட்டாங்க அவங்க எல்லாம். நினைச்சா அந்த பிளையிங் சாசர்ல பறந்து வர முடியுது. நம்மனால ஒரு ஏரோப்ளேனை பண்றதுக்கே அவ்வளவு கஷ்டப்படுறோம். அதை ஓட்டுறதுக்கு அதை விட அவ்வளவு கஷ்டப்படுறோம். ட்ரைனிங் எடுத்துக்கணும். ஆனா அவங்க பாருங்க சைன்னு வர்றான் வந்து நம்மள இருக்கிற எல்லா எலக்ட்ரிசிட்டியும் நம்ம என்டையர் பெங்களூர்ல ஒரே செகண்ட்ல ஆஃப் பண்ணிடுறான். நம்ம அவனை ட்ரேஸும் பண்ண முடிய மாட்டேங்குது, அவனை பார்க்கவும் முடிய மாட்டேங்குது. அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க அவங்க. அந்த மாதிரி நுணுகி போக போக நம்மளும் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவோம். இது இப்ப சொல்லும்போது இன்னொரு கேள்வி வருதுங்க, கேட்கலாங்களாமா? அதாவது இப்ப சொல்லும்போது ஒரு கேள்வி, அதாவது நம்ம பூமியில வாழ்ந்துட்டு இருக்கும் போது நிறைய இந்த புலன்கள் வழியா நிறைய அனுபவம் பூரா வந்து நம்மள அந்த தியான நுணுக போறதுக்குண்டான தடைகள் நிறைய வருது. இப்போ விண்வெளிக்கு போறாங்க பாத்தீங்களாமா, அது இப்ப என்ன ஒரு வில்லியம்ஸ் போயிருக்காங்களா பேரு எனக்கு. அப்ப அவங்க விண்வெளியில இருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட மெண்டல் ஃப்ரீக்வன்சியும் அங்க இருக்கும்போது ஒரு மெண்டல் ஃப்ரீக்வன்சியும் வித்தியாசம் இருக்கும். அப்ப அங்க இருக்கிறவங்களோட மெண்டல் ஃப்ரீக்வன்சி சைலண்டா இருக்கும், பூமியோட அட்டாச்மெண்ட் இல்ல, எல்லாமே இருக்கு. ஆனா அவங்களுக்கு அந்த மெண்டல் ஃப்ரீக்வன்சி இதே பிரபஞ்ச நிலையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப அவங்களுக்கு தியானம் பண்ண எப்படி இருக்கும் சொல்றேன் கேளுங்க. அவங்க இருங்க, அவங்களும் பஞ்சபூதத்தான இந்த உடம்பத்தான் வச்சுட்டு அங்க போயிருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. அங்க இருந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து கீழே வந்தப்போ அவங்களுக்கு போன் டென்சிட்டி குறைஞ்சு போச்சாம். ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணலையாம். அதனால என்ன பண்ணாங்க, அடுத்த முறை போறப்போ அங்க ஒரு சைக்கிளையும் வச்சு அனுப்பிச்சாங்க. அங்க போய் சைக்கிள் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் பார்த்தோம். எக்ஸசைஸ் இல்லைன்னா போன் டென்சிட்டி போயிடும். அப்ப இந்த பூமியில இருக்கிறப்போ இந்த பஞ்சபூதத்தால என்ன விகிதாச்சாரத்துல இருக்கோ அப்படி இருந்தா தான் இயங்கும். அங்க போனதுனால உங்களுக்கு நுண்ணிய வரிகெல்லாம் வராது. இங்க வந்தாலும் திருப்பி இங்கதான் அதே மாதிரிதான் இருப்பாங்க. வேற ஒரு சோலார் சிஸ்டத்துக்கு போறப்போ அங்க இருக்கிற ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி அந்த உடம்பு அமையறப்பதான் அது புரிய முடியும். அவ்வளவுதான். இந்த ஊனக்கண்ணால அவ்வளவுதான் பார்க்க முடியும். நீங்க எவ்வளவு தூரம் நீங்க என்ன எவ்வளவு தூரம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க எல்லாம் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எவ்வளவு கிலோமீட்டர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதை போய் கூகுள்ல பாருங்க. உங்க ஊர் தூரம் தான் இருக்கும், அவ்வளவுதான். 400 கிலோமீட்டரும் போயிருக்காங்க. அவ்வளவுதான். பின்ன என்ன, நான் உங்க ஊர் தூரம் தான், அவ்வளவுதான். அதுக்கு மேலாம் போனா அவர்தான் அதெல்லாம் வேற மாதிரி இருக்குங்க. சரி சரி, நன்றிங்கம்மா. வாழ்க வாழ்க வளம். கொஞ்சம் தள்ளி மோர் குடிச்சுக்கோ, அப்படியே குடி, பரவாயில்ல. டிக்கெட் அப்படியே குடிய. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. அம்மா எனக்கு 2 கேள்வி. சாமிஜி சொல்லியிருக்காங்க, உடல், உயிர், ஜீவகாந்தம், மனம், உள்ளம், மனம், புலன்கள், அதுல கணக்கெடுத்த 8ல் 1 இயங்கவில்லை என்றால் விடல் வேண்டும் ஜீவன் என்ற பெயரை, அதற்கு ஜடப்பொருள் என்றே உணர்ந்திடுதல் ஏதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா?
அதுல உள்ளம் மனம் எல்லாமே ஒரு மாதிரி எனக்கு புரியுது. அது மனம்ங்கிறதுமா புலன் வழியா வெளியில போய் போய் இந்த உலகத்தை பார்த்து அனுபவிச்சு உண்டான அனுபவம் மூளை செல்ல பதிஞ்சிருக்கு, உள்ள கர்மயத்துக்கும் போகுது. இருந்தாலும் இந்த உள்ளம்ங்கிறது நீங்க மன இயக்கம் வெளியில இந்த குழந்தை வளர்ந்து பார்க்கும்போது தானே மன இயக்கம் தொடங்கிச்சு. ஆனா எப்போ என்ன இருந்துச்சு, அப்பா அம்மா பிறக்க வச்சுட்டாங்க, அப்போ இருந்தது அந்த உயிர் மையத்தை தான் உள்ளம்னு சொல்றாங்க. ஓ புரியுது. கருமையத்தை தான் உள்ளம்னு சொல்றாங்க. கருமையம்னு சொல்லலாம், உள்ளம்னு சொல்லலாம், உயிர் மையம்னு சொல்லலாம். அது காரண சரீரம் ட்ரெடிஷனலா உபன்யாசம் பண்றவங்க ஏன்னா கர்மா இருக்கிற காரணத்தினாலதான் உடல் எடுத்த, கர்மா இருக்கிற காரணத்தினாலதான் நீ இந்த மாதிரி இயங்குற அப்படிங்கிற அர்த்தத்துல கர்மான்னு சொல்லலாம், காரண சரீரம் சொல்லலாம். அந்த மாதிரி வார்த்தைகள் தான் வித்தியாசப்படுது. பினாமினன் புரிஞ்சுட்டா சரியா போயிடும். ஆனா அந்த சாமிஜி சொல்றாங்க கணக்கெடுத்த எட்டில் ஒன்று இயங்கவில்லைனாலும் அந்த உயிர் உடம்புல இதா இருக்காது, அதுக்கு ஜடப்பொருள் தான் சொல்லணுங்கிறாங்க. அப்ப ஆன்மான்னு சொல்றோம், உயிர் தான் ஆன்மாங்கிறோம். ஆனா ஆன்மா உயிர்னு ரெண்டா பிரிச்சு சொல்றது சில நேரத்துல எது ஆன்மா கருமையும் தான் ஆன்மான்னு சில நேரத்துல உணர முடியுது, சில நேரத்துல உயிர் தான் ஆன்மான்னு உணர முடியுது. அது நம்ம எப்படி அது முழுசா உணர்றது எப்படின்னா, எங்க ஒரு இடத்துல எனர்ஜி சர்க்கியூட் க்ளோஸ் ஆகுதோ அங்கதான் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. அதான் எனர்ஜி சர்க்கியூட் கட் ஆனா டெத், சர்க்கியூட் க்ளோஸ் ஆனாதான் லைஃப். இப்ப பாருங்களேன், எலக்ட்ரிக்கல் வயர்லயே நீங்க டியூப் லைட்ல இருந்து சுவிட்சுக்கு, சுவிட்ச்ல இருந்து டியூப் லைட்டுக்குன்னு 2 வயர் போகுது. அந்த சர்க்கியூட் க்ளோஸ் ஆனா அதுக்கு பேரு லைவ் ஒயர். லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவிங் இன் சர்க்குலேஷன், லைவ் ஒயர்பாங்க. அந்த மாதிரி சர்க்கியூட் க்ளோஸ் ஆனாதான் லைஃப். அந்த சர்க்கியூட் க்ளோஸ் ஆகி ஆனாலே எங்க சர்க்குலேஷன் இருந்தா சென்டர் பாயிண்ட் வந்துடும். அந்த சென்டர் பாயிண்ட்ல ஸ்டாட்டிக்கும் இருக்கும். நம்ம மூலாதாரங்கிறது ஜீவகாந்த கருமையம், அதோட சென்டரும் தான். அப்புறம் பிசிக்கல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி அண்ட் காசல் பாடி, மூணு மையம். அது மூணுக்கும் மையம். அப்ப இந்த களங்கம் எல்லாம் எங்க இருக்குதுன்னா, உயிர்ங்கிறது சப்பட்டாமிக் பார்ட்டிகிள்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் சயின்டிபிக்கா சொல்லும் போதுதான் புரியுது. சப்பட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ், அதுல இருந்து வர குவார்க், நானோ, பீகோ, காட் பார்ட்டிகிள்ஸ் தான் ஜீவகாந்தம். அப்ப அந்த ஜீவகாந்தத்துலதான் களங்கம் இருக்கு சொல்ல போனா. ஜீவகாந்த கருமையம் தான் கலங்கப்பட்டுருச்சு. ஆனா அதுக்கு மையத்துல ஸ்டாட்டிக்கா இருக்கே அதுதான் ஆன்மா. ஆனா அந்த ஸ்டாட்டிக்ங்கிறது பியூர் ஸ்பேஸ்ங்கிறது அங்க மட்டும்தான் இருக்குங்களா? ஸ்பேஸ்ல தான் உலகமே இருக்குது, எல்லாருமே இருக்கிறோங்கும் போது அது பரமாத்மான்னு ஆயிடுச்சு. அத கான்சியஸ்னஸ் பியாண்ட் தி யூனிவர்ஸ் இஸ் பரமாத்மா, கான்சியஸ்னஸ் இன் Brahman, in consciousness in the universe is Paramatma, consciousness in the individual life is Jivatma. If consciousness is projected, that is mind. Don't project, that is meditation. Stillness is Samadhi. Okay. புரியுது. அதான் இன்னொரு கேள்விங்கம்மா, இப்ப நான் திருச்செங்கோட்டுல வீட்டுக்கு மேல தவமையம் வச்சிருக்கேங்கம்மா. வீட்டுக்கு பக்கத்துல நான் தவமயத்துக்காக ஒரு நிலம் வாங்கி அதுல கீழே நான் ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி மேல இது பண்ற மாதிரி. நான் நிறைய பேர் இங்க பலனடையணும் அப்படின்னு ரொம்ப ப்ரே பண்ணிட்டே இருக்கேன். 4-2 வந்தாலும் தவத்துக்கு வர கிளாஸ்க்கு வராங்க, நல்லா இருக்கு அப்படின்னு உணர்றாங்க. அப்புறம் ஈவினிங் தவத்துக்கு அந்த மாதிரி வர்றதுக்கு ஏதோ புலன்மயக்கத்தால சிக்குண்டு இருக்கிறாங்களே தவிர வரமாட்டேங்கிறாங்க. நானும் நிறைய மௌனம் இருந்து மக்கள் நிறைய பேர் பலனடையணும்னு ரொம்ப ஆத்மார்த்தமா உள்ளன்போட மௌனம் 10 நாள் அந்த மாதிரி எல்லாம் ஆழ்ந்த மௌனம், மாசக்கணக்கெல்லாம் கூட மௌனம் இருந்து நான் இது பண்றேன். அது ஏன்னா சாத்தியமாக்க மாட்டேங்குது. அது என்ன நல்ல வசதியா எவ்வளவு பேருங்க? நான் எங்க வீட்டுக்காரர் ஹைஸ்கூல் ஹெட் மாஸ்டரா இருந்து 2 வீலர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருங்க. அதுக்கு பிற்பாடுதான் நான் இதுக்குள்ள வந்தேன். அதனால பையன், ஒரே பையன் பெங்களூர்ல இருக்கா. நான் ரொம்ப நல்லா அமைதியா இது தவிர வேற எதுலயுமே என்னை கான்சென்ட்ரேஷன் தோட்டத்துக்கெல்லாம் கூட போகாம இதுலயே நான் முழுக்க கான்சென்ட்ரேஷனா இருந்துட்டு இருக்கிறேன். மக்கள் பயனடையணும், 4 பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். நல்லா இருக்கு, வந்தா நல்லா இருக்கு, உடம்பு நல்லா இருக்கு, மனசு நல்லா இருக்குன்னு உணர்றாங்க. நான் பேராசிரியர் தாங்க ஐயா.
சரிங்க. ஈரோட வெங்கடாச்சலம் ஐயா வந்து திறப்பு விழா பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. நல்லா உங்களுடைய இதை ரொம்ப பாராட்டுறமா அப்படின்னு ஆலியார்ல இருக்கிற அந்த வைப்ரேஷன் எனக்கு இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க ஐயா. ஆனா வந்து எனக்கு மக்கள் வந்து பயனடையல அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு பாருங்க. உங்களுக்கு லைட்டா எடுத்துக்கிறதுக்கு சொல்றேன் கேளுங்க. சரிங்க. எல்லாம் ஊரை சொல்லாமா வேண்டாமான்னு தெரியல. நிறைய அப்படி இல்ல அறிவு திருக்கோயில் கட்டியிருக்காங்க. ஆனா ஜனங்க வரதில்ல. 4-5 பேர் தான் வராங்கங்கிறாங்க. வேற ஒரு ஊர்ல எங்களை கூப்பிட்டாங்க. அங்கேயும் போயிட்டு வந்தோம். அங்க போனப்போ 110 பேர் 150 பேர் வந்துட்டாங்க. ஆனா வெறும் நாளைக்கு 4-5 பேர் தான் வராங்க சாருங்கிறாங்க. இப்போ ஓவராலா உங்களுக்கு வேகம் ஜாஸ்தியா இருக்கு, நன்மையை விழையறீங்க, அதனால உடனே வந்தா பரவாயில்லையேன்னு மனசு எப்பவுமே நல்லதுக்குன்னா உடனே ஆசைப்படும். அதனால அப்படி தோன்றதே தவிர இந்த தியானம்ங்கிறது எல்லாமும் என்னென்னமா நம்ம பொதுவா கடவுள் இல்லைங்கிறவன் ஸ்கூலுக்கே சேராத மாதிரி, கடவுள் இருக்காரு அப்படின்னு நம்புறவன் ஸ்கூலுக்கு அப்பதான் சேர்ந்திருக்கிறான். அப்புறம் அதுல வந்து எஸ்எல்சி வரைக்கும் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆறுது, பியூசிக்கு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. என்ன டிப்ளமா படிக்க போயிடுவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க, நம்பர் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் டிகிரிக்கு போகும்போது இன்னும் கம்மியாயிடும். ஏன்னா பிஏன்னு பிஎஸ்சி பிகாம் அங்கே எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங் எப்படிலாம் போயிடுவாங்க. போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். ஏன்னா நிறைய பேர் இதே ஒரு டிகிரின்னு வேலைக்கு போயிடுவாங்க. அப்புறம் இந்த போஸ்ட் கிராஜுவேஷன்ல எம்ஃபில் பண்றவங்க எல்லாம் ரொம்ப கம்மி. அதை விட பிஹெச்டி பண்றவங்க இன்னும் கம்மி. நம்மளதெல்லாம் எம்ஃபில் பிஹெச்டி மாதிரியான நிலை. அப்ப இதுக்கு நம்பர் ஆஃப் பீப்புள் கொஞ்சம் கம்மியா தான் இருப்பாங்க. மனசு சோர்ந்து போனா பிரயோஜனம் இல்லை, நமக்கு தான் தியானம் வராம ஆயிடும். அதனால கட்டி வச்சிருக்கேன். இன்னைக்கெல்லாம் ஒரு நாளைக்கு நல்லா நடக்கும்னுட்டு நம்ம பாட்டுக்கு வந்தவங்கள வச்சுட்டு நடத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ வருத்தப்படத்துல பிரயோஜனம் அந்த நிலைக்கு உயர்ந்தவங்க வருவாங்க, வரட்டும்னு வேண்டிங்க. அவ்வளவு வந்தா போறோம்னு நினைக்க வரும்போது வரட்டும். வரட்டும், அவங்க ரெடி ஆகும் போது தானேமா வர வருவாங்க. முடியும் சோல்களும். அவங்களுடைய கர்மா எப்ப போகணும்னு இருக்குதோ ஆமா அப்பதானே வரும். ஆமா. அது ஒண்ணு. வாழ்க்கையில ஒரு அடி பட்டா சில பேர் வராங்க. அப்புறம் இன்னொன்னு, நீங்க உங்க இடத்த வந்து இந்த இடத்துல வந்து யார் உங்க வீட்டுக்காரராகட்டும், இறந்த வீட்டுக்காரராகட்டும், மற்ற பங்காளிகள் யாரா இருந்தாலுமே அவங்களுடைய ஏதோ ஒரு எண்ணம் தடையா இருக்கும். அதெல்லாம் நீங்க மானசீகமா அந்த தடை இருந்தாலும் அந்த தடை விலகி எல்லாருமே இதை ஏத்துக்கிட்டு சுத்தி வர்றவங்க எல்லாம் வந்து ஏற்று மன அமைதி, உடல் நலம், நட்பு நலம் எல்லாம் சேர்ந்து ஆரோக்கியமா இருக்கட்டும், இறைநிலை உணரட்டும் நீங்க சங்கல்பம் பண்ணி, தடையா யார் இதுக்கு ஒரு எண்ணம் இருக்கோ, அது என்ன தடையா இருக்கோ அந்த தடையை நான் விலக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். அந்த தடைக்கு யாராவது வித்துட்டு இருந்தாங்கன்னா, தவறான வழியில யாராவது நம்ம பரம்பரையில பண்ணியிருந்தாங்கன்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்காகவே வாங்கணும், இந்த நிலத்தை இதுக்காகவே வாங்கணுங்க. ஆனா வாங்குறவங்க யார்கிட்ட வாங்குனீங்க? அவங்க சண்டையாச்சும் என்னமோ விற்காதீங்களோ வித்து உங்களுக்குள்ள ஒரு மனநிறைவு இல்லாம இருந்தாலும் அப்படியெல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்க மானசீகமா கேட்டு அந்த இடத்தையும் தூய்மை பண்ணிக்கங்க. அந்த இடத்தை தூய்மை பண்ணா தான் அது நிறைய ஜனங்கள். அப்புறம் சுவாமிஜியை கூப்பிட்டுக்கோங்க. பௌர்ணமி அந்த தனாகர் சங்கல்பத்தை சொல்லுங்க. அதுக்கு ஜனங்க வரலாம் கவலைப்படாதீங்க. சுவாமிஜி நீங்க வந்து உலக சமுதாய சேவா சங்கம் ஆரம்பிச்சப்போ நீங்க ஒருத்தர் உட்காந்துட்டு ஆரம்பிச்சீங்க, பந்தல் போட்டு 2 பேர் வந்தபோது நான் வா சொல்லித்தரேன், நீங்க உன் பின்னால லட்சக்கணக்கா பாக்குறேன் நீங்களே, அது மாதிரி இங்கேயும் நல்லா நடக்கணும் அப்படின்னு சுவாமிஜி கூப்பிட்டு அவர்கிட்ட பொறுப்பை போட்டுட்டு நீங்க பாட்டு தனாகர் சங்கல்பம் சொல்லுங்க. தினம் ஒரு 9 வாட்டியாவது அங்க உட்காந்துட்டு சொல்லுங்க. கொஞ்சம் இப்படி பண்ணி பண்ணி நீங்க மானசீகமா பேசுங்க. நானும் விஜயநகர்ல என்ன பண்ண ஆரம்பிச்சேன், ரொம்ப பிகினிங்ல நான் ஸ்பிரிச்சுவலா தான் பேசுவேன். ஃப்ரம் த பிகினிங் டே 1 இப்படிதான் பேசுவேன். அப்போ அவங்களுக்கு எல்லாம் பாட்டியாட்டம் பேசுறாங்க, எங்க வருவாங்க ஜனங்கன்னு நினைச்சாங்க. ஐயோ என்ன இப்படி சேலஞ்சிங் ஆயிடுச்சேன்னுட்டு என்ன பண்ணேன், மானசீகமா தியானம் பண்ணி முடிச்சிட்டு தாட் விட்டேன் வான்காந்தத்துல. இளைஞர்களே எல்லாரும் வாங்க, உங்களுக்கான வாழ்க்கை கல்வி, அருமையான வாழ்க்கை கல்வி காத்துட்டு இருக்கு, எல்லாம் கத்துட்டா நல்லா வாழலாம், வாங்க வாங்கன்னு கூப்பிட்டேன் பாருங்க. வெறும் யங்ஸ்டர்ஸ் தான் வராங்க. இப்போ ரேரா தான் வயசானவங்க வராங்க. அந்த மாதிரி இங்க என்ன அழிய பரப்புங்க, வாங்க எல்லாரும். நோட்டீஸ் பேப்பர்ல போட்டீங்கன்னா ஒரு 1000 பேப்பருக்கு தான் போகும். வான்காந்தத்துல போட்டீங்கன்னா நெட்ல போடுற மாதிரி வாங்கன்னு கூப்பிடுங்க. இதுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆக்சஸ் பண்ணி நிறைய பேர் வருவாங்க. நீங்க நடத்துற மாதிரி நீங்க கூப்பிட மாதிரி நினைக்காதீங்க. வான்காந்தத்துல போட்டு சாமிஜி கூப்பிட மாதிரி நினைங்க, எல்லாம் வருவாங்க. ஆமா, நான் நடத்துறேன்னு நினைக்காம இருந்தீங்கன்னா அது இன்னும் நல்லா ஒர்க் ஆகும்.
ஓகேங்கம்மா, ஓகேங்கம்மா, நன்றிங்கம்மா, வாழ்க நல்லது. வாழ்க உங்களுடைய வாழ்த்துக்கு கொஞ்சம் பலன் நல்லா இருக்கட்டும். நடக்கட்டும் நல்லா சுவாமிஜி, நடக்கட்டும். அவங்களுக்கு நல்லா நடத்தி கொடுங்க சுவாமிஜி. வாழ்க. வாழ்க வாழ்க வளமுடன். வளம். வாழ்க வளமுடன் மல்லிகாம்மா, எங்களுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நீங்க சொன்ன இந்த ஐடியா வந்து எங்க எல்லாருக்குமே பொருந்துங்க ஐயா. ஆமா அம்மா இன்னைக்கு நீங்க சொன்னது ஆமா. உண்மையிலே இந்த ஸ்ப்ரெட்டிங் வேவ்ஸா நம்ம எண்ணங்களை பரப்பும் பொழுது தேவைப்படுற இந்த ஆன்மாக்கள் அனைத்துமே நம்ம மன்றங்களை தேடியும் அறிவு திருக்கோயிலை நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். தேடியும் வரும்ன்றதை அதாவது இன்னைக்கு என்கிட்ட நல்லா என்கிட்ட ஆணித்தரமா வந்து புரிய வச்சுங்கம்மா எல்லாருக்கும். நன்றிகளம்மா. சொல்லுங்க ஐயா. என்கிட்ட வேலைக்கு வந்து கேட்பாங்க. அது மாதிரி பார்க்குற அந்த உடனே அந்த அப்ளிகேஷன் வாங்கின உடனே எங்கெங்க போடலாம் நினைக்க மாட்டேன். உடனே அந்த அப்ளிகேஷன்ல நான் வான்காந்தத்தில் போட்டுருவேன். எங்கே நான் வந்து ஒரு 10 கம்பெனிக்கு ரெஃபர் பண்ணி போட்டேன்னா 10 கம்பெனிக்கு தான் அந்த ரெஸ்யூமே போகும். ஆனால் வான்காந்தத்தில் சேர்த்துட்டேன்னா அது வந்து வெப்ல இருந்த மாதிரி நிறைய பேர் ஆக்சஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. டக்குன்னு வேலை கிடைச்சிடும். என்ன சார் உங்ககிட்ட கொடுத்தா வேலை கிடைக்குதும்பாங்க. நான் ஒன்றும் மேஜிக் பண்ணலப்பா, நான் வான்காந்தத்தில் போட்டேன், அது யாருக்கு தேவையோ எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரிதான் நம்ம இதே அந்த எண்ணத்தை கொண்டு வருது, பாவனையை கொண்டு வருதுதான் வான்காந்தத்துல போடுற போடுறது. மாதிரி நான் செய்யறேன். உண்மைதாங்கம்மா, உண்மை. இறைநிலை செய்யுது. உனக்கு எங்க தொடர்பு இருக்கோ கிடைக்கட்டும். உன்னோட எண்ணத்தின்படி வாழ்க்கையின் நீ கொண்டு வந்த வினைப்பதியின்படி கிடைக்கும்னு நினைச்சீங்கன்னா டக்குன்னு நடக்கும். அது கண்டிப்பாங்கய்யா. இந்த மாதிரி அனுபவங்களையே நம்ம கேட்கும் பொழுதே நிறைய விஷயங்கள் அது இயற்கையா மிரக்கெல்லாம் நிறைய நடந்துட்டு தாங்க இருக்கு. ஒரே ஒரு அனுபவம் ஐயா, நம்ம பாண்டிச்சேரி நாங்க அதுல வந்து என் பொண்ணோட குரு, பரதநாட்டிய குரு அவங்க கிட்ட படிக்கும் பொழுது அவங்க கிட்ட நம்ம எங்க யாரை சந்திக்கும் போது நம்ம மனவளக்கலையில் தானே பேசுவோம், நம்ம இயல்பாயிடுச்சது. அப்படி பேசும்போது அப்புறம் அவங்க ஆழியார்ல போயிட்டு அங்கே நான் போறேன்னு சொல்லிட்டு போய் பயிற்சி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பயிற்சியில சுத்தமா ஈடுபடல. நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்லி மெசேஜ் போட்டு அப்புறம் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அது விடிஞ்சு ஒரு 6 வருஷம் ஆச்சு. அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் கனெக்ஷன் இல்ல. இப்போ அவங்களுக்கு மருமகளா வந்த பெண்ணு மனவளக்கலை சென்னையில முடிச்சிருக்காங்கய்யா. சென்னையில பயிற்சி முடித்த ஒரு மருமகள் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் வந்து அவங்களுக்கு சாமிஜியோட புகைப்படங்கள்லாம் அப்ப கொடுத்து அதெல்லாம் நம்ம நட்பை மதிச்சு அவங்க மாட்டிட்டாங்க. வீட்டுல கூட வெளியே வாழ்க வளமுடன் அப்படின்லாம் அவங்க விட்டுட்டு அதை மதிக்கிறாங்க. பட் அவங்களால பிராக்டிஸ் பண்ண முடியல. அதை என்கிட்ட வருத்தமா சொல்லுவாங்க. அது அதோட அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்க மருமகள் வந்திருக்காங்க. வந்து மகரிஷியை பார்த்த உடனே நான் ஐயா கிட்ட எல்லாமே நான் அந்த மன்றத்துல முடிச்சிருக்கேன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு அவங்களால உடனே எனக்கு கால் பண்றாங்க. ஒரு 5 வருஷம் இடைவேளைக்கு அப்புறம் பண்ணி நீங்க சொன்னீங்களே அந்த மாதிரி என்னோட மருமக வந்துட்டாங்க. ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு மேம், என்னன்னே தெரியல. ஐயா வந்து விடல, நம்ம நட்பையும் விடல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க மறந்துருப்பாங்க. அவங்க படிச்ச 5 வருஷம் ஆயிடுச்சான். அந்த மருமக இப்ப நம்ம வீடும் தவமையங்க உண்மையா. அங்க வந்து இப்ப மருமக வந்து அவங்க டென்டல் டாக்டருங்கய்யா. திரும்ப அவங்க ரீகால் பண்ணிக்கிறதுக்காக ஃபவுண்டேஷனுக்கு வராங்க. அவங்க நான் எப்படி எங்க அந்த மேம எதிர்பார்த்தனோ, நல்லா ஒரு அந்த ஆன்மீகத்துல அவங்க அந்த சிவம் அந்த பாட்டு எல்லாம் தானே அவங்க இதுல நாட்டியத்துல வைக்கிறாங்க. ஃபுல்லாவே ஸ்பிரிச்சுவலா தான் இருக்கு அது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஏன் இந்த இதுல வரமாட்டதுன்ற என் எண்ணம் எல்லாம் அந்த பொண்ணு கிட்ட அபரிமிதமா இருக்குங்கய்யா. ஒரு பயிற்சி சொல்லி கொடுத்தா உடனே எங்க மாமியாருக்கு சொல்லி கொடுக்கணும் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கய்யா. அவங்க அப்ப நமக்கு வேலையே இல்லைங்கய்யா. யார் மூலயமா அது அவங்கள போய் இன்னும் அவங்க இது படுத்தமோ நம்ம எண்ணமானது சாமிஜி எந்த வீட்டுக்கு போறாங்களோ அந்த வீட்டுல ஒரு பெரிய மாற்றத்தை தெரியாதையே ஏற்படுத்துறாங்கன்றது எனக்கு ரொம்ப ஒரு அதுக்கெல்லாம் நம்மள கருவியா யூஸ் பண்றாங்க பாருங்கம்மா. அதுக்கு நம்ம ரொம்ப கொடுப்பனை பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா இருக்குங்கய்யா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். கவிதாம்மா வாழ்க வளமுடன். உங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. அடுத்த அன்பராக சபரிஷ் சுந்தரவடிவேல் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் சபரீஷ். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஐயா. பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஐயா. எனக்கு ஒரு கேள்வி. அதாவது இப்போ முதல்ல சின்ன வயசுல நான் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா பூனை குறுக்கால போக கூடாது அந்த மாதிரி சில, அதாவது அது பூனைங்கிறது இல்ல, மூட நம்பிக்கை நிறைய இது மாதிரி எல்லாம் அதாவது செக் பண்ணுவாங்க ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்ப பண்ணலாமா ரொம்ப தடங்கள் வருதானு. இப்ப ஆனா அது எல்லாமே சூப்பர்ஸ்டிஷன் தள்ளி போட்டுடுறாங்க.
அது வந்து அதுல உண்மையாவே அதுல ஏதாவது உண்மை இருக்கான்னு ஒரு கேள்விங்க ஐயா. ஏன்னா இப்போ ஒருத்தங்க அது பெரிய ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அதுலயே நிறைய பேர் இறந்துடுறாங்க அந்த கட்சி கூட்டத்திலே. அத வந்து ஒரு எப்படி நம்ம இல்ல இதுக்கு இது நமக்கு இது ஒரு சிக்னல் மாதிரி இருக்கு, அந்த மாதிரி உண்மையாவே அதுல ஏதாவது இருக்கா, இல்ல சும்மா எல்லாமே இப்ப தட்டி கழிச்சிடுறாங்களே, அதை பத்தி என்னன்னு கேட்கலான்னு கேட்டேன் ஐயா. நன்றி. அது இந்த சகுனம்ங்கிறதெல்லாம் இருக்கு பாரு காஞ்சி பெரியவர். என்னன்னா நம்ம கான்சியஸ்னஸ் தான் காட்னு சொல்றோம். இப்ப சுவாமிஜி சொல்ற ஆங்கிள் நல்லா புரியுது. கான்சியஸ்னஸ் தான் காட், கான்சியஸ்னஸ் இஸ் ஆம்னி பிரசன்ட். அப்போ நம்ம மனுஷங்க மட்டும் இல்ல, பறவைகள் விலங்குகள் எல்லாருமே நம்ம கனெக்டடா தான் இருக்கோம். ஈவன் அனிமல் கிங்டம், பீஸ் கிங்டம், எல்லாமும் கனெக்டடா தான் இருக்கும். இப்ப காட்டுல பாருங்களேன், காட்டு நீதி எப்படி இருக்குன்னா உயரமான மரங்கள். ஆனா அங்க பெரிய வைல்டு இது வருதுன்னு வச்சுக்கோங்க, அனிமல் அந்த சிங்கமோ புலியோ வருது. இங்க மேல இருக்கிற பறவை என்ன பண்ணும், இந்த பக்கம் மான் கூட்டம் இருந்துச்சுன்னா அது கத்து கத்து கத்துது, ஒரு மாதிரி கத்தி சிக்னல் கொடுக்குது, இங்க சிங்கம் வருது சிங்கம் வருது. உடனே இதெல்லாம் உஷாராயிட்டு எப்படி தப்பிக்கணுமோ ஓடுதுங்க. அப்போ நம்ம இதுவே தெரியுது, ஒரு பறவை அதுக்கு என்ன பேசவா தெரியும், அதுக்கு அறிவா இருக்கு அனலைஸ் பண்றதுக்கு. சிங்கம் மான திங்கும்னெல்லாம் எங்கேயோ தட்டுல ஒரு கனெக்டிவிட்டி ஏற்கனவே இருக்கிறதுனால அந்த இறைநிலை தான் அறிவு தான் வான் பண்ணுது இந்த பறவைகள் மூலமா. இதே பறவை காக்காயின்னு வச்சுக்கோங்களேன், குச்சி இப்படி அப்படிங்கிறாங்க, வலம் போனா இப்படி இடம் போனா இப்படிங்கிறாங்க. ஆனா அவங்க சொன்னது அந்த காலத்துல என்னன்னாக்கா, மனசை ரெடியா வச்சுக்கோங்கிறதுக்கு பாரு காஞ்சியாச்சாரியர். சகுனம் சரியா இல்லைன்னா பாரு, நீ போற வேலை ஆகாது, ரெடியா இரு, பி ரெடி போல சொல்லுவாரு. அப்படி எடுத்துக்கணும். ஒன்னா அப்படி எடுத்துக்கணும். திரும்ப சகுனம் சரியில்லைன்னு வீட்டுக்குள்ளார வந்துட்டு திரும்ப தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு திரும்ப போனதுனால எல்லாம் வேற ஆக போறது இல்லை. அதெல்லாம் தான் மூட நம்பிக்கை சொல்ல போனா. இதெல்லாம் இயற்கை வான் பண்ணது, இயற்கை கைடு பண்ணுது, இயற்கை அறிவிக்குது தெரிவிக்குதுன்னு நினைச்சுக்கணும். நாம இனிமேல் இதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. ஆனா அதுவும் புரிஞ்சின்றவங்க தான் நம்மளை கைடு பண்ணாங்கன்னுட்டு எதையும் விமர்சிக்காம தாண்டி போயிடணும். சரிங்க. வாழ்க வாழ்க வளமுடன். ஆங்கர் உன்ன பொண்ணு பேர் தெரியல எனக்கு, கூப்பிட. ஏமா அடுத்த கேள்வி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் கவிதாம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா ஒரு கேள்விங்க. நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தனஹர்சன சங்கல்பம் பண்ணேங்கம்மா. தொடர்ந்து ஒரு 4 நாள் தொடர்ந்து 108 தடவை பண்ணேங்கம்மா. அதுல இருந்து கொஞ்சம் மண்டை ரொம்ப வெயிட் ஆயிடுச்சுங்க. நான் பாயாசம் செய்யாம பண்ணிட்டேங்கம்மா. மன்றத்துல வந்து நீங்க பாயாசம் செய்யாம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அதனால சாந்தி தவமே நீங்க 1 மாசம் பண்ணணும் அப்படின்னாங்க. சரி, அதுதான் நான் என்ன தவறு பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஆனா துரியத்திலேயே தாங்கம்மா, அந்த துரியம் அதுக்கு மேலேயே தான் என்னோட எண்ணங்கள் விரிஞ்சு விரிஞ்சுதான் போகுதுங்க சொல்றப்போ. ஆனா டயர்ட் எல்லாம் இல்லைங்க, தலைவலி மட்டும் அது வந்துருச்சு. ஏன்னம்மா, இப்போ அந்த மந்திர உச்சாரணைனால எனர்ஜி வருது, நன்மைதான் இல்லைங்கள. ஆனா அதை தாங்கிக்கிற சக்தி உங்க உடலுக்கும் மனதுக்கும் இருக்கா? மனதுல வந்து நெகட்டிவ் இல்லாம இருக்கீங்களா? அதெல்லாம் யோசிக்கணும்ல. கொஞ்சம் நெகட்டிவ் குவாலிட்டிஸ், நெகட்டிவ் இமோஷன்ஸ் வச்சிட்டு இருக்கிறவங்களால எனர்ஜியே நல்ல எனர்ஜியா இருந்தாலும் தாங்க முடியாம ஆகும்போது உடலுக்கும் மனதுக்கும் ஊறு விளைவிக்குது. அதனால எதையும் அதிகமா செய்ய போகக்கூடாது, நம்ம சக்திக்கு மீறினதை செய்யக்கூடாது. ஒருத்தர் இனிஷியேஷன் பண்ணி வைக்காம சிலதெல்லாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் இருக்கு, ப்ராப்பரா பண்ணினா ஒண்ணும் பண்ணாது. ப்ராப்பரா பண்ண கத்துக்கும் போதெல்லாம் இனிஷியேஷன் கொடுக்கும்போது அவங்க லிமிட்டே சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. அப்ப நம்ம டோன்ட் ஓவர் டூ, நோ ப்ராப்ளம். அந்த மாதிரி வர்ம பாத்தீங்கன்னா ஒரு 8 மாதம் கர்ப்பிணி ஒரு பர்டிகுலர் வர்ம பாயிண்ட்ல ஒரு முறை 8வது மாசத்திலிருந்து பண்ணா போதும்னு சொல்லியிருப்பாங்க. 9வது மாசம் வர்றப்போ சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு அந்த பர்டிகுலர் வர்ம பாயிண்ட 2 முறை தொட்டுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இதை 8 மாசம் 9வது மாசம் தெரியாம 5வது மாசம் இருந்தே பண்ண போனா குறை பிரசவம் ஆயிடும், வளராம போயிடும். இத மாதிரி எந்த தண்ணியில எவ்வளவு சொல்லணுங்கிறதெல்லாம் ஒரு தெளிவா இருக்குங்க. அதை சொல்லாம நீங்க ஒரேடி 5 நாள் விடாம எல்லாம் பண்ணக்கூடாது. எதுவுமே ஒரு பவர்ஃபுல்லா இருக்கிறது ஒருத்தர் ஸ்பிரிச்சுவலைஸ்டா இருக்கிறவங்க ஆரம்பிச்சு வச்சாதான் நல்லது. நம்ம மன்றத்துல டீச்சர்கள் அப்படியே ஸ்பிரிச்சுவலைஸ்டான்னு கேட்க கூடாது. இங்க மன்றத்துல ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் வந்து செகண்டரி,
மெயினா சாமிக்கு குரு அவர் தான் ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அவர் உடம்ப விட்ட பின்ன அந்த ஆர்கனைசேஷன் தான் குருவோட பாடி. அப்போ அவங்க சொல்றபடி ப்ராப்பரா மெத்தடிக்கலா கத்துக்கிட்டு அவங்க சொல்லி கொடுத்த பின்ன நீங்க செய்தாதான் நன்மையை எதிர்பார்க்க முடியும். அது கத்துக்காம செஞ்சிருக்கீங்க, நிறைய செஞ்சிட்டீங்க, எனர்ஜி தாங்க முடியல, தலைவலிக்குது. அப்புறம் எந்த நோக்கத்தோட பண்ணீங்கங்கிறது ஒண்ணு இருக்கு. செல்பிஷா பண்ணா அது சரியா பையனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறேங்க ஐயா. அது பாத்தீங்களா, பொண்ணு பாக்குறதுங்கிறது அது ஆட்டோமேட்டிக்கா அந்த இதுல நிறைய நடக்கும். நீங்க அதுக்காக 5 நாள் 6 நாள் பொண்ணுக்கு இஷ்டம் இல்லாம நீங்க பாட்டுக்கு பண்ணீங்கன்னா உங்க தலைவலி தான் ஜாஸ்தி ஆகும். பொண்ணை கேளுங்க எந்த விஷயத்துல அது உண்மைதாங்க. பையனுங்க பையன் இதையே தான் சொல்லுவானுங்க, இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க, உடம்புதான் உங்களுக்கு பாதிக்குன்னு சொல்லிட்டே இருந்தானுங்க. கரெக்டாவே சொல்லி இருக்காங்க. பாருங்க, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நல்ல நடக்கிறப்ப நடக்கட்டும், சங்கல்பம் பண்ணி பண்ணுங்க. ஒண்ணாங்க. சரி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கலாவதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். என்னோட நண்பர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அவங்க எப்பவுமே நெகட்டிவ் திங்கிங் தான். அவங்க கிட்ட இருந்து எப்படி நான் விலகி இருக்கிறதுன்னு சொல்லுங்க. மானசீகமா அந்த ஜீவாத்மா கிட்ட பேசிக்கங்க. ஒண்ணு முதல்ல உள்ளுக்குள்ளார பேசிக்கோங்க. ஓகே, எனக்கு இந்த மாதிரி நல்லவா இருக்கணும், வரணும், என்கிட்ட நட்பு வச்சுக்கிறவங்க பாசிட்டிவா இருக்கணும்னு நீங்க ஆட்டிடியூட் வச்சுக்கோங்க. ஏன்னா நாம அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணி நம்ம ஒதுக்க கூடாது. ஏன்னா நாமளும் நெகட்டிவா இருந்தோம்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, அவங்களும் மாறுவாங்கங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்கு ஃபியூச்சர்ல. அதனால அவங்களே நல்லா இருக்கட்டும்னு நினைங்க. நீங்க அப்படி வாழ்க்கை என்ன ஆயிடும் தெரியுமா, நெகட்டிவா இருக்கிறவங்க உங்களோட தள்ளி போயிடுவாங்க. நீங்க இன்ஸ்பைட் ஆஃப் தேர் நெகட்டிவிட்டி நீங்க பாசிட்டிவாவே தான் வாழ்த்தணும். அவங்கள நினைச்சு ஐயோ இப்படி இருக்காங்களேன்னு நினைக்க கூடாது. அது பலூன்ல போடுற ஓட்டை போட்டா பலூன் காத்து ஊத முடியாது. அதனாலதான் நம்மளோட சங்கல்பங்கள் நம்ம பண்றது ஆசைப்படுறதெல்லாம் நடக்காம போகுது. அதனால நெகட்டிவ் அவாய்ட் பண்ணி நீங்க பாட்டுக்கு டோட்டலா பாசிட்டிவா இருங்க. அவங்களால முடியலன்னா அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக விமலா தேவி அவர்கள். வாழ்க வளமுடன். விமலா தேவி அம்மா, வாழ்க வளமுடன். பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா. வாழ்க வளமுடன். கவிதா அம்மா, வாழ்க வளமுடன். உங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் நெட்லயே பார்த்து உங்களை மாதிரி உரைய கேட்டு நான் சிந்தனை பண்ணி இப்ப என் உடம்பும் நல்லா இருக்கு, மனசும் நல்லா இருக்கு, நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போயிடுச்சு, பாசிட்டிவ் தாட்ஸ் வந்திருக்கு. டெய்லி நான் எக்ஸசைஸ் பண்றேன். உடல் ரொம்ப மோசமா இருந்தது, ஆன்லைன்லயே பார்த்து உங்க ஸ்பீச் எல்லாம் கேட்டு மண்டையில இருக்கிற அத்தனையும் போயிடுச்சுமா. முடியெல்லாம் கொட்டி போச்சுங்களா? நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போயிடுச்சுங்க. இப்ப பாசிட்டிவ் எண்ணம் வந்திருக்கு. இப்ப என்ன சுத்தி நான் எங்க அக்காங்களை எல்லாம் கூப்பிட்டு இருக்கேன், வாங்கன்னு. இப்ப லைன்ல இருக்காங்க அக்காங்கெல்லாம் கூட. அவங்களுக்கு அவங்க பசங்களுக்கு கல்யாணம் முடிவாகணுங்க. அதனால அவங்க இப்ப சாமிஜிட்டுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க, வேதாந்த கிட்ட சீக்கிரமா முடிவாகணும்ட்டு. அதுமா எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். இப்ப நான் நிறைய முயற்சி பண்றேன். ஒவ்வொரு மீட்டிங்கும் அட்டென்ட் பண்ணிட்டு ஒவ்வொன்னும் நான் இப்ப முன்னுக்கு வந்துட்டு இருக்கேன். இப்ப நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், உடம்பு நல்லா இருக்கு, மனசு நல்லா இருக்கு, குடும்பமா நிறைவா இருக்குமா. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சிமா, கேக்குறதுக்கே நல்லா இருக்கு. நீங்க உங்க பெண் குழந்தைகளுக்கு கத்துக்க முடியாது, ஏன்னா பேரம் பேத்தி எல்லாம் இருக்காங்க, அவங்கள பாத்துக்கணும் சிச்சுவேஷனு. அதனால நாங்க இப்ப ஆன்லைன்ல எக்ஸசைஸ், காயக்கல்பம் எல்லாமே இப்ப வருது இல்ல, என்னால புத்தி கட்டினவர்ல நாங்க தெரிஞ்சுக்கிறோம்மா. ரொம்ப நன்றி. நல்லா இருங்க. வாழ்க வளமுடன். கவிதா அம்மா, வாழ்த்துக்கள். அடுத்த அன்பராக விமலா தேவி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா.
வாழ்க வளமுடன்மா. வாழ்க அம்மா வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா நானும் இப்ப பொண்ணு பையன் கல்யாணத்துக்காகத்தான் கேக்குறேங்கய்யா. சரி பாத்துட்டு இருக்க வரன் பாத்துட்டு இருக்கிறேங்க. சரி. இப்ப வந்து எவ்வளவு வயசு வித்தியாசம், இப்ப பொண்ணுக்கும் பையனுக்கும் எவ்வளவு வயசு வித்தியாசம் இருக்கணுங்கய்யா? ஒரே வயசு இருந்தாலும் பரவாயில்லதான். சரி ஒரு அவங்க பொண்ணு பையனை விட வயசு கொஞ்சம் ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஜாஸ்தியா இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் சரி ஒத்துக்கலாம். ஏன்னா சரி மனம்தான் ஒத்து போகணுங்க. இந்த காலத்துல சரி நம்ம குழந்தைகளா பெத்துக்கிறாங்க. ஒரே ஆ குழந்தை 1 இல்லாட்டி 2 அவ்வளவுதான் ஆனா மேக்சிமம். சரி அதனால சரி நீங்க வந்து அந்த ஏஜ் எல்லாம் 8 வருஷம் 10 வருஷம் அந்த காலம் மாதிரிலாம் நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. வேண்டியது இல்லை. தேவையே இல்லை. சரி நீங்க மனம் சரி ஒத்து இருந்தாங்கன்னா பொண்ணு சரி இருந்தா கூட கவலைப்படாதீங்க. அதுக்கெல்லாம் நீங்க சரி தாராளமா ஒத்துக்கிட்டு அவங்க 2 பேரும் திருப்தியா சந்தோஷமா உள்ளுக்குள்ள அந்த உணர்வு வந்து சரின்ட்டாங்கன்னா நீங்க சரி இல்ல, வயசு கம்மியா வயசு பொண்ணு உன்னை விட பெரியவன்லாம் சொல்லாதீங்க. அது பொண்ணை விட பையன் வந்து 2 மாசம் இளைய பையனா இருக்கு அப்படிங்கய்யா. அப்படி இது இருந்தாலும் இவங்க பரவாயில்ல, ஒத்துக்கங்க. பரவாயில்ல. ரொம்ப சந்தோஷம் தான். சரி ஒரு கேஸ் நம்ம மன்றத்துக்கு வந்து கேட்டாங்க. அந்த பையன் வந்து சரி 6 மாசம் சின்னவனாமா. ஐயோ சரி பரவாயில்ல, அந்த உடம்பு இதுல எல்லாம் ஒண்ணுமே இல்ல, அதை பத்தி சரி கவலை இல்ல. ஒரு காரணத்துக்காக அந்த காலத்துல சொன்னாங்க. இப்போ சரி பொண்ணு கொஞ்சம் சீக்கிரமா ஓல்ட் ஆயிடுறாங்க அப்படின்னுட்டு. அதனால சரி கொஞ்சம் வயசு வித்தியாசம் இருந்தா 2 பேரும் கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா வர வர பையன் பொண்ணுங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேல வித்தியாசம் இருந்தா கல்யாணம் பண்ணிக்க பாருங்க, உடல் மாட்டேங்குதுங்க. உழைப்பெல்லாம் இப்ப மாறுது பாருங்க. ஆமா. அந்த காலம் சரி மாதிரி காலம் இல்ல. எல்லாமே சரி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. உபயோகிக்கிறது பொருள்கள் அந்த அளவுக்கு சக்தி தேவையே இல்லைங்க. ம். அதனால சரி நீங்க 2 மாசம் கம்மியா இருந்தா தாராளமா நீங்க ஒத்துக்கலாம். ஆனா 2 பேத்துக்கும் பிடிச்சிருக்கணும். ஆமா அது ஜாதகம் பார்த்தேங்கய்யா. ஜாதகத்துல வந்து 9 பொருத்தம் இருக்குது ஆ, அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனா அவங்க 2 பேரும் பேசினா 2 பேர்த்தோட திங்கிங் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்குங்கய்யா. இன்னொரு கொஞ்சம் பேசுனாங்கன்னா சரியாயிருமா என்னன்னு தெரியல. ஆமா, இல்ல நீங்க இல்ல 2 பேரும் சேர்ந்து இல்ல அவங்க அவங்க பேசணும். அவங்க ஜாதகத்தை பேசி விட்டுருங்க, அது ஜாதகத்தை அப்புறம். விட்டுருங்க. சரி ஜாதகம் பிரைமரி, சரி செகண்டரி. பிரைமரி ஓகே பார்த்தாச்சு, ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டீங்க. இப்ப நீங்க அவங்க சரி 2 பேர்த்தும் பேச சொல்லி கம்மியா இருக்கு சரி வயசு இருக்குன்னு 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க நீங்க ஆனா தாராளமா. ஜாதக பொருத்தம் பார்க்கும்போதுமா அந்த காலம் மாதிரி அந்த 10 பொருத்தம்னு அந்த யோனி அது இது இந்த நட்சத்திரம் இந்த மிருகம் அதெல்லாம் பொருத்தமே அல்ல. இந்த சரி கல்யாணம் வச்சு அவங்க பாக்குறவங்க ப்ராப்பரா இருக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு பார்த்தா ஒரு 2 சரி பேருக்கும் இப்போ ஒருத்தருக்கு சனி தசை வரும்போது இன்னொருத்தருக்கு சூரிய தசை வரக்கூடாது, நல்லா இருக்கு. அது வந்தா சரி சனி தசை யாருக்கும் அவங்க தப்பு பண்ணுவாங்கன்னு அர்த்தமாயிடும். அது மாதிரி சரி பொருத்தம் பார்க்கணும். குணத்தை பொருத்தம் பார்த்துட்டு பண்ணி வைக்க வேண்டியதுதான். மத்தபடி சரி 9 பொருத்தம் 8 பொருத்தம் அவங்க சொல்ற அந்த காலத்து 10 பொருத்தங்கள்லாம் அது ஒர்க் அவுட் ஆகாது. காலம் மாறிட்டே சரி வருது. அதுக்கு ஆமா. தகுந்த மாதிரி மெயினா நம்மளும். அவங்களுக்கு மனசு ஒத்துக்கலன்னு தோணினா கல்யாணம் ஆனா சரியா போயிடும்னு சொல்லி சமாளிக்காதீங்க. ஆமா. அவங்களுக்கு சரி வேண்டாம்னு தோணினா கட் பண்ணிடுங்க. கல்யாணம் சரி ஆன அப்புறமா ப்ராப்ளம் ஆகுறத விட முதல்லயே வேண்டான்னு வச்சுறது தான் நல்லது. அதனால அவங்க இஷ்டப்பட்டா சரி மட்டும் பண்ணுவீங்க. நல்லா பேசி ஆ ரெடின்னு சொல்லி கேட்டுங்க. அவங்க 2 சரி பேரும் வேண்டா மட்டும் பண்ணுவீங்க. சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள் அம்மா. இந்த சொல்யூஷன் நிறைய பேர் கேள்வி கேட்காதவங்களுக்கும் இது பதிலா இருக்குங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த நிறைவான அன்பராக அருள்நிதி இந்திராணி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா அம்மா 2 பேருக்கும் வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. நீங்க அறிவுபூர்வமாகவும் யதார்த்தமாகவும் பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதை கேட்ட பிறகு எனக்கு ஒரு கேள்வி கேட்கலான்னு தோணுச்சு. அதனாலதான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி இப்ப உங்களை கூப்பிடுறேன். ஐயா நான் ஒரு ரிட்டையர்ட் டீச்சர் ஐயா. ஓகே நாங்க 2 பேருமே டீச்சர்ஸ். சரிங்க. ரிட்டையர்ட் ஆயிட்டோம். அவங்க சமீபத்துல இப்ப ஒரு 4 மாசத்துக்கு முன்ன இறந்துட்டாங்க. சரி இந்த கொரோனா பீரியட்ல அங்க தனியா இருக்க வேணாம்னு சொல்லி பையன் கொண்டாந்து, சின்ன பையன் அமெரிக்கா ரிட்டர்ன் அவன், அது இங்க வந்து கொண்டாந்து அவங்களோட வச்சுக்கிட்டான். நாங்க இங்க இருக்கோம், சௌகரியமா இருக்கோம், எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்குறாங்க, மெடிக்கேஷன் எல்லாமே நல்லா இருக்குங்க ஐயா, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ எங்க ஐயா இறந்துட்டதுனால நானும் ஏஜ்டு, எனக்கு 82 வயசு ஆகுது. நான் என்ன செய்யலாம்னு நினைக்கிறேன், நானும் எங்கள்கிட்ட இருக்கிற ஏர்னிங் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் இது பண்ணி ஷேர் பண்ணி கொடுத்துடலாம். அது ஐயா இருக்கையிலே செய்யணும், அவங்க செய்யலை.
அவங்க நோய்வாய்ப்பட்டு 4 வருஷமா இருந்தாங்க. கேட்கும் போதெல்லாம் வேண்டாம், பிறகு பார்த்துக்கோன்ட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் அந்த சூழ்நிலையில இருக்கேன். எனக்கு அதை வச்சுட்டு இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. அவங்க பிள்ளைங்களுக்கு பொறுப்பா அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம்னா அவங்க எப்படியும் உபயோகப்படுத்திக்கிட்டோம். 4 பேர், 3 பையன், ஒரு பொண்ணு, 4 பேருக்குமே கொடுத்துருவோம். சமமா கொடுப்போம்னுங்கிறதுதான் எங்களோட அபிப்பிராயம். ஆனா பாருங்க, நல்லா ஒற்றுமையா இருந்த குடும்பம் இந்த மாதிரி ஒரு சூழல் வர்றதுக்கு கொஞ்ச நாள் முன்னே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த 3 பேரோட ஒய்ஃப்ஸும் பிரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை தனியா எதுலயும் சேர்த்துக்கறல, அவளை குறை சொல்றது, அவளை எந்த நிகழ்வுலையும் ஒரு பொருட்டா மதிக்கிறது இல்லை, அந்த மாதிரி இருந்துட்டாங்க. எனக்கு அது வருத்தம். என்னால பொண்ணு இல்லையா, அவளுக்கு ஆளு ஒரு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லைன்னா ஒரு தொஞ்சு போயிடுமே அவளுக்குன்னு நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். நீ எல்லாத்துக்கும் உன் பொண்ணுக்கே சப்போர்ட் பண்ற தப்புக்கள்லாம் என்னையா, கல்யாணம் ஆகி 4 குழந்தை 2 குழந்தை பெற்றவளுக்கு தப்பு கண்டுபிடிச்சு நம்ம போய் திருத்த முடியுமா ஐயா? நம்ம பொண்ணுங்கிற முறையில நான் அவளுக்கு அன்பா ஏதாவது கேட்டா அதுக்காக தவறாக நான் வழிகாட்டல் இல்லை. அவ்வளோ அருள்நிதிதான் ஐயா. ஆனா எங்க 2 பேருக்குமே நியாயம், தர்மம் எல்லாமே உண்டு. அந்த எண்ணங்கள்லாம் உண்டு. ஒரு பெறலாம தான் கூடுமான வரைக்கும் நடந்து வரோம். ஆனா பாருங்க, அவங்க 3 பேருமே புறம் சொல்லி அவளை தொலைச்சிட்டாங்க. அவளை கோல் சொல்லி ஆளாளுக்கு பேசி அவ ரொம்ப கஷ்டமா இருக்கா. அவளை பார்க்கும்போதே எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ விட்டுரு, நான் என்னாலையும் விட முடியல, அவளாலையும் விட முடியல. நீங்க இந்த இப்போ மாதிரி நிலைமையில அந்த எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்காதீங்க. காசை வாங்கிட்டு உங்களை அம்பன் விட்டுருவாங்க, அப்படி வேண்டாம். யாருக்கு எவ்வளவுன்னுட்டு நீங்க யாரையாவது வச்சு எழுதி மட்டும் வச்சுட்டு சும்மா இருந்துருங்க. உங்களுக்கு அப்புறமா எடுத்துக்கிட்டும், இப்ப ஒண்ணும் கொடுக்காதீங்க. இப்ப நீட் இருக்கேன் அவங்களுக்கு. பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். கொஞ்சம் ஒரு பையன் கொஞ்சம் சம்பாத்தியத்துல குறைச்சல் தான், மற்ற 2 பேரும் கோடீஸ்வரன். ஆனா என்னோட பணம் போய் அவங்களுக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. ஒருத்தன் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கான். அதே மாதிரி பொண்ணும் அவரு அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்க, மினிமமா. அதை ஒத்துக்க மாட்டாங்க போல உங்க பேர்ல தெரியல. இருக்கிறதுனால பிரச்சனை ஆகாது. ஒரே குழப்பமா இருக்கு. அதை ஒத்துக்க மாட்டாங்க அம்மா. அந்த மாதிரி ஒருத்தருக்கு மட்டும் நீடு இருக்கவங்களுக்கு மட்டும் கொடுத்தாக்க அது பங்காளி, மத்தவங்க எங்க பங்காளிங்க எல்லாம் இருக்காங்க பெரியவங்க எல்லாம், யாரும் அதை ஒத்துக்கிற மாதிரி தெரியல. நான் நியாயமா சொல்றேன், ஈக்குவலா எடுத்துக்குங்கன்னு சொல்றேன். இப்ப நீங்க சம்பாதிச்ச சொத்து தானே? ஆமாமா, ஆமா ஐயா. நீங்க சம்பாதிச்ச சொத்தை உங்களுடைய மன திருப்திக்காகவும் இப்போ ஒரு சின்ன ஒரு கணக்கு சொல்றேன் பாருங்க. உங்க பொண்ணு இருக்கிற இடத்துல, கஷ்டப்படுற இடத்துல அந்த பையன் பிறந்திருந்தா, நல்லா இருக்கிற பையன் பிறந்திருந்தா அவன் கஷ்டப்பட்டு இருப்பாங்களா? ஆமா, நிச்சயமா. அதே மாதிரி அவங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க எந்த மனநிலையில் இருந்தீங்களோ, முதல் பையன் 2வது பொண்ணு அப்படி எல்லாம் ஆச்சு. இப்போ கஷ்டப்படுறவங்க அந்த நல்லா இருக்கிறவங்க நிலையில பிறந்திருந்தாங்கன்னா அப்ப அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல. அதனால நீங்க எல்லா குழந்தைகளையும் ஒரே மாதிரி பார்த்து, நல்ல வழியில இருக்காங்கன்னா தீர்மானம் பண்ணி உங்களுடைய உயில் எழுதி வச்சுட்டு இப்படின்னு பண்ணிருங்க. இல்லைன்னா பிரிச்சு கொடுத்துட்டு உங்களுடைய மனம் அமைதி நிலையும் அடையும், உங்களுடைய வீட்டுக்காரரும் மனம் அமைதி நிலையை அடையும். அதனால நீங்க மத்தவங்களை பத்தியும் ஒன்னும் யோசிக்காதீங்க. சமுதாயம், குழந்தைகள்னு பண்ணிட்டு நீங்க போயிட்டே இருங்க. யோசிக்காதீங்க. அப்புறம் நீங்க பாருங்க, அதை யோசிச்ச வரைக்கும் நீங்க ஒரு கயிறு கட்டி வச்சுக்கிறீங்க அந்த ஆன்மா, அந்த வீட்டோட, இந்த ப்ராப்பர்ட்டியோட, மகனோட. அப்போ நீங்க உயரவே முடியாது, உங்க ஆன்மா உயராது. நீங்க இந்த வேர்ல்ட்லி திங், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற, இந்த பூமியில் இருக்கிற பொருள் புகழ் கவர்ச்சியில நீங்க கட்டி போட்டீங்க, உங்களை பாசத்தால கட்டிடுறீங்க. அதெல்லாம் தாண்டி போங்க. நீங்க கட் பண்ணி விட்டுருங்க. என் மேல முடிஞ்சு போச்சு, இனி அவங்களது உணர்ந்து சந்தோஷமா இருக்கட்டும்னு வாழ்த்திட்டு அதை கொடுத்துருங்க. அவ்வளவுதான். கண்டுக்காதீங்க, இந்த செவி சாய்க்காதீங்க, அவங்களோட கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் செவி சாய்க்காதீங்க, பேசாம இருங்க. தானாக தான் அவங்கவுங்க திருந்தி மலர்ந்து வரணும், ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பையன் இருக்கிறான், அவன் நல்ல நியாயமா செய்வாங்க. அவன் பொறுப்புல விட்டு நான் ஆரம்பத்துல நினைச்சேன், என்னுடைய வீடு ஊர்ல பூர்வீகம் இருக்கிற வீட்டை
மன்றத்துக்கு எழுதி வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஊர்ல சரிவர மன்றம் இப்ப நடைபெறல. அதனால அந்த எண்ணத்தை டிராப் பண்ணிட்டேன். இங்க ஒரு கிராமத்தை தத்தெடுத்து 3.5 லட்சம் ரூபாய் கொடுத்து மெட்ராஸ்ல போரூருக்கு பக்கத்துல ஒரு கிராமம் தத்தெடுத்திருக்கேன் ஐயா. அப்புறம் இதெல்லாம் சொந்த இஷ்டப்படிதான் செஞ்சேன். யாரும் என்ன தடுக்கல சொல்லல. உன் இஷ்டம், உன்னோட பணம், நீ எப்படி வேணாலும் செஞ்சுக்கன்ட்டாங்க. நான் இப்ப இருக்கிறத 4 பேருக்கு ஈக்குவலா கொடுத்துருவோம்னு ஆமா, நினைக்கிறேன். ஈக்குவலா கொடுத்துட்டு நீங்க அதை பத்தி மறந்துருங்க. ஈக்குவலா கொடுத்துட்டு நீங்க மறந்தீங்கன்னா தான் உங்க ஆன்மா உயர ஆமா ஐயா, போகும். ஆமா ஐயா. இல்லைன்னா நீங்க திருப்பியும் வந்து அது ஆகலைங்கிறப்ப திருப்பியும் போயிட்டு திருப்பியும் வந்து அவங்கள ப்ராப்பர்ட்டி விற்க விட மாட்டீங்க, பங்கறது விட மாட்டீங்க. திருப்பியும் அவங்களுக்கு தவிப்பாயிடும், தவிப்பாயிடும், அவங்களுக்கும் உடனே அதை வைக்க முடியாம தொந்தரவாயிடும். அதனால நீங்க இருக்கிறப்பவே ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, வீட்டுக்காரர் அதான் சொன்னாருன்னா அந்த இதோட அந்த நிலையில இருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் உங்க மனசை கழட்டிக்கோங்க. இதுல அவ்வளவுதான், விடுவிச்சீங்கன்னா நீங்க உயர்ந்து போயிட்டு நீங்க தான் மனசுக்கு பயிற்சி கொடுக்கணும். இனிமேல் பசங்களை எல்லாம் கட்டாதீங்க, அவங்க காலத்தால வளர்ந்து வருவாங்க. இன்னும் ஒரு சிக்கல் ஐயா, அந்த வீட்டை நாங்க கஷ்டம், அதாவது 10வது எங்களுக்கு வீடு வாங்குற லெவல்ல இல்ல. அப்போ பையன் சிங்கப்பூர்ல இருக்கவன் பணம் கொடுத்து வாங்கணும். அந்த வீட்டை எங்க பேர்ல தானம் மாதிரி கொடுத்து அம்மாவுக்கு தான செட்டில்மெண்ட்னு எழுதி கொடுத்துட்டான். திரும்ப நாங்க என்ன பண்ணோம், அது 10வது அவனுக்கு கொடுத்தது 10வதுன்னு இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்து 2 லட்சம் கொடுத்து மொத்தமா அந்த வீட்டை என் பேர்ல எழுதி வாங்கியாச்சு. இப்ப அப்பா இறந்த பிறகு அந்த பையன், நான் ஃபர்ஸ்ட் என் சம்பாத்தியத்துல முதல்ல வாங்கின வீடு, எனக்கு அந்த வீடு வேணும் அப்படின்னு கேக்குறான். அப்படி நான் சொல்றேன், நாங்க பணம் கொடுத்து வாங்கிட்டோம், நீ பணம் கொடுத்துற, அதை நான் யாருக்காவது ஏழைங்களுக்கு செய்வேன், கொடுத்துட்டு வாங்கிக்கன்னு சொல்றேன். அது சரியா ஐயா இல்லையா? பாருங்க, தானம்னு கொடுத்ததுக்கு அப்புறம் செட்டில்மெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்தாரு, வாங்குனீங்க. ஆமா, செட்டில்மெண்ட் பண்ணிடலாம். தானம்னு கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி வாங்குறதுக்கு கேட்கறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாதுங்க. உரிமை இல்லையா? சென்டிமெண்டலா டச் பண்றாங்க. ஆமா, முதல் டச் பண்ணா அவங்க பண்ணிக்கிட்டோம். அது அவங்க உயர்ந்த நிலையில இல்ல. எப்போ ஒருத்தருக்கு நம்ம ஒரு 10 ரூபாய் தானமா கொடுத்துட்டோமோ நம்மளுக்கும் அந்த இதுக்கும் உள்ள ஒரு தொடர்பு போயிடுச்சு. அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதெல்லாம் நீங்க அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் யோசிக்காதீங்க. நீங்க பாட்டுக்கு உங்க முடிவை எடுத்துட்டு செட்டில்மெண்ட் உயில் எழுதி வச்சுட்டு நீங்க உங்க வேலையை பாருங்க, அதுல இருந்து விடுவிச்சுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. நான் எதை செஞ்சாலும் பொண்ணு மேல சொல்லி பிரச்சனைய வளர்த்துறாங்க. அவதான் சொல்லி கொடுக்கறாங்க, அவதான் இருக்கட்டும், பரவாயில்ல. அதெல்லாம் அவங்களுடைய அறியாத நிலைமை. பரவாயில்ல, பேசுங்கம்மா, பேசுங்க. எனக்கு சுருத்திட்டே இருந்தது அந்த விஷயத்த. என்ன நீங்க சொல்ற மாதிரி மேல போகவே விடல. ஆமா, அதனால இங்க பாருங்க, மத்தவங்களுக்காக நம்ம இந்த உடல் எடுத்து இங்க வரல, உங்களுக்காக வந்தீங்க. நீங்க இண்டிவிஜுவலா நீங்க இறைநிலை உணரணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஆன்மா உயர்நிலைக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா, சில இடத்துல நம்ம சுயமா இருக்கிறது தான், ஒரு செல்பிஷா இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க அதனால சமுதாயத்துல என்ன இருக்கோ அதை பண்ணி வச்சுட்டு நீங்க கிளம்பிட்டே இருங்க, அவ்வளவுதான். அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க, அவங்க புத்தி சொல்றத நான் கேட்டு நடக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. உங்களுடைய உள் உணர்வு என்ன சொல்லுதோ, நீங்க உள் உணர்வு என்ன சொல்லுதோ அதைப்படி நீங்க செய்யுங்க. மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ், உள் உணர்வும் சமுதாயமும் என்ன சொல்லுதோ, சமுதாயத்துல இந்த மாதிரிதான் முடிவு, ஈக்குவலா டிவைட் பண்ணி கொடுக்கணும்னு இருக்கிறப்போ கொடுத்துட்டீங்கன்னா அவங்க திருப்பி சண்டை போட்டுக்க முடியாது. ஒருத்தருக்கு கம்மி ஜாஸ்தின்னு கொடுத்தீங்கன்னா கம்மியா கொடுத்த கோர்ட்ல போவாங்க. அதனால சமுதாயத்தையும் பார்த்துக்குங்க, உங்க உள் உணர்வை பார்த்துக்குங்க, எல்லாம் சேர்த்து முடிவெடுத்துட்டு நீங்க உயிர் எழுதி வச்சுட்டு நீங்க உங்களை விடுவிச்சுங்க. மீறி பிரச்சனை ஆயிட்டே இருந்துச்சுன்னா என்னோட கர்மான்ட்டு ஏத்துட்டு சும்மா விட்டுருங்க, அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். முடிவே பண்ணாம விட்டுறலாமா ஐயா? ஆமாங்க, முடிவே வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். இந்திராணி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா, நிறைவு செய்துக்கலாங்களா ஐயா? நாங்க ஒரு வாழ்க, மத்தியானம் செஷனுக்கு போகணுங்க இப்போ. சரிங்க, வாழ்க வளமுடன் ஐயா. உங்க வாழ்த்துக்களோடு நிறைவு செய்துக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நம்முடைய ஐயங்களை எல்லாம் சிறப்பாக பதிலினை அளித்து நம்முடைய சிந்தனையையும் உயர்த்திய ஐயா, அம்மா அவர்களுக்கு நமது நன்றிகளை
வாழ்த்தின் மூலம் தெரிவித்து மகிழ்வோம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்துவிடவும். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர்கள் அருள்நிதி சத்தியமூர்த்தி ஐயா, அருள்நிதி மீனா சத்தியமூர்த்தி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் அனைத்து பணிகளும் மிக சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே